அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, JT50 உடைய 2வது வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன டாபிக்ன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ரொம்ப நாளா நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தது விஜயநகர பேரரசு அப்படிங்கிற அந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கரெக்ட்டா? ஸோ இந்த விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது தனி ஒரு வீடியோவாகும். பாமினி சுல்தான்கள் இருக்காங்கல்ல, அது ஒரு தனி வீடியோவாவும் தான் பார்க்கணும். ஏன்னா 2மே வேற வேற டாபிக்ஸ் தான். ஸோ அதனால 2த்தையுமே தனித்தனியா பார்த்துரலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த வீடியோல விஜயநகர பேரரசுனா என்ன? கரெக்ட்டா? ஏன்னா நம்ம இந்திய வரலாறு, இந்தியன் ஹிஸ்டரி அப்படிங்கிற டாபிக்ல நம்ம எல்லா சிலபஸையுமே தொடக்கத்திலேருந்து சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து தொடக்கத்திலேருந்து நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். நமக்கு இப்ப பேலன்ஸ் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசு, அப்புறம் பாமினி சுல்தான்கள், அதுக்கப்புறம் தென்னிந்திய வரலாறு. இந்த 3 விஷயத்த முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டா இந்திய வரலாறுங்கிற டாபிக்கே முடிஞ்சிடும். கரெக்டா? ஸோ அதோடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த டாபிக். இன்னைக்கு விஜயநகர பேரரசு அப்படிங்கிற இந்த டாபிக்கை நம்ம பார்க்க போறோம். இது வந்து உங்களுக்கு ரெண்டு தடவை, அதாவது 6th அப்புறம் 11th புக்ல உங்களுக்கு கவர் ஆகும். இந்த வீடியோவுக்கு கீழே அந்த புக்கோடைய ஸ்கூல் புக்கோடைய பிடிஎஃப் இந்த வீடியோக்கு கீழே வந்து நான் ஒரு பதிவா கொடுத்துறேன். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி ஸ்கூல் புக்ல நீங்க அதை படிச்சுக்கலாம். ஓகேவா? இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் 2 பேருக்கு உள்ள சோர்ஸுமே நான் கொடுத்துறேன். ஓகே. இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி எப்படி வரும் அப்படின்னா, விஜயநகர பேரரசுனா ஃபர்ஸ்ட் என்ன? இப்போ முகலாயர்கள்னு பார்த்தோம்னா பாபர் வந்து படையெடுத்து வந்து முதல் பானிபட் போர் அப்படிங்கிற விளைவின் மூலமாக அந்த போர்ல வெற்றி பெற்றதன் விளைவாக அவர் முகலாயர்கள் அப்படிங்கிற ஒரு வம்சத்தை தொடங்குறாரு. கரெக்டா? சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது இது எந்த இடத்துல இவங்களோட பேரரசு இருந்துச்சு, இவங்க எந்த இடத்துல இதை நிறுவனாங்க, விஜயநகர பேரரசுங்கிறது ஆக்சுவலா எந்த இடம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அந்த டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். விஜயநகர பேரரசு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும், ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிறவங்க. இவங்க தான் சங்கம வம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வம்சத்தை முதல்ல தொடங்கினது. ஏன்னா மொத்தமே 4 வம்சத்தை உடையதுதான் இந்த விஜயநகர பேரரசு அப்படின்னு நமக்கு தெரியும். சங்கம, தாளுவ, துளுவ, அப்புறம் அதுக்கப்புறம் ஆரவீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 வம்சங்களை கொண்டதுதான். இன்னும் சொல்ல போனா முக்கியமா இந்த விஜயநகர பேரரசுங்கிற டாபிக்ல கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற ஒருத்தர் பத்தி தான் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மற்றபடி இந்த டாபிக்ல ரொம்ப டெப்தாலாம் போய் கேட்க மாட்டாங்க. அவரு தான் உள்ளதிலே ரொம்ப முக்கியமான ஒரு மன்னராக இருந்தவர். அவருடைய காலகட்டங்களில் நடந்த விஷயங்கள் தான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். அதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கேட்பாங்க. ஓகேவா? இருந்தாலும் அந்த 4 வம்சங்கள் என்னன்னா, அது யாரு தோற்றுவித்தது, அது எப்படி உருவானுச்சுங்கிற எல்லாத்தையுமே நான் சொல்றேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா, இது நம்மளுடைய இந்தியா மேப்பு. உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். எப்பொழுதுமே நம்ம மேப்பை 2ஆ பிரிச்சீங்கன்னா, இது கிழக்கு, இது மேற்கு, இங்க வடக்கு, இது தெற்கு. கரெக்டா? சோ இதுல இந்த ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, விஜயநகர எம்பையர் அப்படின்னு அடிச்சிருக்கா. சோ இந்த ரெட் கலர்ல இருக்கிற ஏரியா தான் விஜயநகர பேரரசுடைய காலங்கள்ல இருந்துச்சு. சரி, இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய இடம் என்ன இடம்? நல்லா பாருங்க. இந்த சைடு என்ன இருக்கு? இது தெற்கு. அப்ப தென்னிந்தியா, இது கிழக்கு இந்தியா, வடக்கு இந்தியா, மேற்கு இந்தியா. அப்ப தென்னிந்தியா சைட்ல தான் இந்த விஜயநகர பேரரசு அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. ஓகேவா? இன்னும் சொல்ல போனா ஒரு 200 ஆண்டுகள் இவங்களுடைய விஜயநகர பேரரசு ஆட்சி காலங்கள் இருந்ததாகவும் பதிவு இருக்கு. ஓகே, சரி. இப்போ இந்த இடம் இருக்கா? கரெக்டா? இதான் விஜயநகர எம்பையர். தென்னிந்திய இந்தியாவினாலே என்ன? தென்னிந்தியா அப்படின்னு சொன்னாலே யார் யார் இருப்பா? நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, அதுக்கப்புறம் வந்து ஆந்திரா, கேரளா, இவங்க எல்லாருமே தென்னிந்தியா தான். நம்ம எல்லாருமே யாரு? இந்த இடத்துல இருக்கக்கூடிய தென்னிந்தியா. கரெக்டா? நம்ம இந்தியால நம்ம தென்னிந்தியா அப்படிங்கிற ரெட் கலர்ல இருக்கிற இந்த இடம் தான் விஜயநகர எம்பையர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஆட்சி காலங்கள் இருந்த பகுதி. இந்த விஜயநகர எம்பையருடைய இந்த பகுதிங்கிறது என்ன? தென்னிந்தியா. தென்னிந்தியா என்பது ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா. முக்கியமா கர்நாடகா தான். இந்த விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது தென்னிந்தியா அப்படிங்கிற பகுதியில அவங்களுடைய ஆட்சி காலங்கள் இருந்ததாக பதிவு இருக்கு. ஆனா முக்கியமா அவங்க எந்த இடத்துல அந்த தென்னிந்தியால அவங்களுடைய பகுதி இருந்துச்சு அப்படின்னா, கர்நாடகால தான் விஜயநகர பேரரசுடைய பகுதி இருந்தது. அந்த இடத்தை மையமாக கொண்டுதான் அவர்கள் அதை தொடங்கினாங்களே. இன்னும் சொல்ல போனா இப்ப ஹம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தை தான் அவங்க அதுக்கு முன்னாடி விஜயநகர பேரரசே நிறுவியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பதிவு நிறைய நீங்க ஸ்கூல் புக்ல படிச்சிருப்பீங்க. அப்ப விஜயநகர பேரரசு அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது அது நம்ம இந்தியாவுடைய தென்னிந்தியா சைட்ல தான் அவங்களுடைய ஆட்சி காலம் 1300 காலகட்டங்கள்ல தொடங்குனுச்சு. அதுல இருந்து தொடர்ந்து ஒரு 200 ஆண்டுகளுக்கு மேல விஜயநகர பேரரசுடைய ஆட்சி காலம் இருந்தது. இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரணும். இப்போ இது தென்னிந்தியா. அப்ப இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வடக்கு இந்தியா. வட இந்தியால தான் டெல்லி இருக்கு. கரெக்டா? இதான் டெல்லி சுல்தானியம். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. இதுதான் டெல்லி சுல்தானியம். கரெக்டா? அப்போ வடக்கு சைட்ல தான் டெல்லி இருக்கும். இந்த இடத்துல தான் டெல்லி சுல்தானா என்ன? அப்ப டெல்லி சுல்தானோட ஆட்சி தான் 1300 காலகட்டத்துல. இன்னும் குறிப்பா சொல்ல போனா முகமது பின் துக்ளக் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரா, ஜானா கான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரா, அவருடைய ஆட்சி காலம் இந்த பக்கம் டெல்லி சுல்தானாக அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த காலத்துலதான் இந்த தென்னிந்தியா சைட்ல விஜயநகர பேரரசுன்னு ஒன்னே உருவானுச்சு. இப்ப கரெக்டா ஒரு பேரலா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா?
இப்ப விஜயநகர பேரரசு என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் என்ன? விஜயநகர பேரரசு என்பது நமது இந்தியாவில் தென்னிந்தியாவை மையமாக கொண்டு உருவான ஒரு பேரரசு. குறிப்பாக சொல்ல போனாலும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் மையமாக கொண்டு உருவானதுதான். துங்கபத்ரா நதிக்கரைக்கு பக்கத்துல உருவானதுதான் இந்த விஜயநகர பேரரசு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அப்போ இந்த இடத்துல 1300 காலகட்டத்துல விஜயநகர பேரரசு உருவாயிருக்கு தென்னிந்தியா சைடு அப்படின்னா, அப்ப 1300ல யாருடைய ஆட்சி காலம் இருந்துச்சு? துக்ளக்குடைய ஆட்சி காலம் இருந்துச்சு. துக்ளக் வம்சத்துடைய ஆட்சி காலம். யார் இருந்தா? முகமது பின் துக்ளக் அப்படிங்கிறவர் தான் அந்த டைம்ல அவருடைய ஆட்சிக்கு கீழே தான் டெல்லியை மையமாக கொண்டு அந்த காலகட்டம் இருந்துச்சு. அப்ப டெல்லியை மையமாக கொண்டு இந்த சைட்ல அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல தென்னிந்தியால விஜயநகர பேரரசு எப்படி சார் உருவானுச்சு? அவர் தான் டெல்லியில சுல்தானாக முகமது பின் துக்ளக் தான் ஆட்சி பண்றாருல, அப்புறம் எப்படி விஜயநகர பேரரசுன்னு ஒண்ணு தென்னிந்தியால உருவானுச்சு அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த சந்தேகத்துக்கான பதில் நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். என்ன அப்படிங்கிறத சொல்றேன். இங்க பாருங்க, முகமது பின் துக்ளக் அப்படிங்கிறவரு 1325 இருந்து 1351 வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம் இருந்துச்சு டெல்லி சுல்தானாக. இப்ப நீங்க எந்த காலகட்டத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா டெல்லி சுல்தான்கள் காலம், அந்த அடிமை வம்சம் துக்ளக் வம்சம் காலம் இருக்குல்ல, அந்த வம்சத்துக்கு அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிட்டு அதுல முகமது பின் துக்ளக், அதாவது ஜானா கான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, சோ இவருடைய ஆட்சி காலம் 1325 டு 1351. இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் வாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் என்ன பண்ணிருப்பாரு? நம்ம எல்லாருக்குமே தெரியும், தலைநகரை தேவகிரிக்கு மாத்திருப்பாரு டெல்லியில இருந்து. கரெக்டா? ஒரு 40 நாளைக்கு மேல நடைபயணமா எல்லாரையும் அழைச்சிட்டு போயிருப்பார். நம்ம படிச்சிருப்போம்ல, டெல்லியில இருந்து தேவகிரிக்கு தலைநகரை மாற்றினார் இந்த முகமது பின் துக்ளக். ஓகே, அப்பதான் அதுக்கு என்ன பேர் வச்சிருப்பார்? தேவகிரிக்கு கூட தௌலதாபாத் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை கூட மாற்றிருப்பார். நம்ம இதை படிச்சிருப்போம். ஓகே, அப்படி ஒரு மாற்றம் பண்ணும்போது அந்த இடம் ஃபெயிலியர் ஆயிட்டா, அதாவது டெல்லியில இருந்து தேவகிரிக்கு போனாரு. அப்ப தேவகிரிக்கு போனதோடைய அட்டம்ப்ட் ஃபெயில் ஆகி திரும்பவும் தேவகிரியில இருந்து அவர் ரிட்டர்ன் வர்றாரு. ஓகேவா? அவர் ரிட்டர்ன் டெல்லிக்கே வர்றாரு. இப்படி அவருடைய ஆட்சி காலத்துல அவரே கொஞ்சம் தடுமாறி இங்கிட்டு அங்கிட்டுன்னு மாத்தி மாத்தி போயிட்டு வந்துகிட்டு இருக்கிற அந்த டைம்ல அவர் கொஞ்சம் பலவீனம் ஆயிட்டார். அப்ப இவருடைய ஆட்சி காலத்துல, முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்துல இவர் ரொம்ப பலவீனமா இந்த சைடு தலைநகரை மாற்றி அதுல ஒரு ஃபெயிலியர் அட்டம்ப்ட் பண்ணதுனால அவர் அதுல பிஸியா இருக்கும் போது இந்த தென்னிந்தியா சைடு ஒரு முக்கியமான ஒரு புரட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த தென்னிந்தியா சைடு. அப்போ டெல்லியை மையமாக கொண்டு முகமது பின் துக்ளக் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலத்தில் அவர் டெல்லியில் இருந்து, இங்கதான் இருக்கா டெல்லி, இங்கதான் டெல்லி இருக்கு சரிங்களா, டெல்லியில இருந்து தேவகிரி, தேவகிரிங்கிறது கொஞ்சம் கீழே சரிங்களா, சென்டர்ல இருக்கும். டெல்லியில இருந்து தேவகிரி அப்படிங்கிற இடத்துக்கு அவரு தலைநகரை மாத்தினாரு. அப்படி மாத்திட்டு இது ஃபெயிலியர் ஆகி ரிட்டர்ன் போனார்ல, இந்த டைம் அவரை வேற எங்க நடக்குது, இந்தியால என்னெல்லாம் நடக்குதுங்கிறத இவரால் பாக்குறதுக்கே முடியல. ஏன்னா அவரோட அட்டம்ப்டே அங்க ஃபெயில் ஆயிட்டு. அப்ப இந்த டைமை யூஸ் பண்ணி இந்த தென்னிந்தியா சைடு விஜயநகர பேரரசு அப்படிங்கிற ஒரு பேரரசை ஹரிஹரர் புக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய வம்சமான சங்கம வம்சம் அப்படிங்கிற வம்சத்தை கொண்டு இந்த தென்னிந்தியாவில் கர்நாடகாவை மையமாக கொண்டு விஜயநகர பேரரசு என்ற ஒரு அரசை நிறுவினார்கள். இப்படிதான் விஜயநகர பேரரசுங்கிறது உருவானுச்சு. ஓகேவா? இப்ப உங்களுக்கு புரியுதா? சோ இதுக்கப்புறம் உங்கள்ட்ட விஜயநகர பேரரசு அப்படின்னு என்னன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லணும்? அது 1300 காலகட்டத்தில் முகமது பின் துக்ளக் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில், டெல்லி சுல்தானாக இருந்த காலத்தில், அவருடைய காலத்தில் அவர் டெல்லியில் இருந்து தேவகிரிக்கு தலைநகரை மாற்றினார். அது அட்டம்ப்ட் ஃபெயில் ஆகி திரும்பவும் தேவகிரியில இருந்து டெல்லிக்கு அவர் திரும்ப வரும்பொழுது அவர் அதிலேயே பிஸி ஆயிட்டாரு. அந்த டைம் பார்த்து இந்தியாவில், தென்னிந்தியாவில் குறிப்பாக மற்ற அரசுகள் எல்லாருமே அவர் அங்க முகமது பின் துக்ளக் வந்து அவர் அட்டம்ப்ட்லாம் ஃபெயில் ஆயிட்டுங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி இவங்க தன்னை சுதந்திர அரசாக, சில அரசுகள்லாம் தென்னிந்தியாவில் தன்னை சுதந்திர அரசாக அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஹரிஹரர் புக்கர் என்ற இரு சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய வம்சமான சங்கம வம்சம் என்ற வம்சத்தை நிறுவி விஜயநகர பேரரசு என்றதை நிறுவிட்டார்கள். இப்படிதான் சங்கம வம்சம் அப்படிங்கிற வம்சம் முதலாக தொடங்கப்பட்டுச்சு. ஓகேவா? இப்போ பேசிக் கிளியர் ஆயிடுச்சா உங்களுக்கு? சோ இவங்க தான் ஹரிஹரர் புக்கர், இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த சங்கம வம்சம் அப்படிங்கிற வம்சத்தை தொடங்கினாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இங்க வந்து இந்த கிருஷ்ணா நதி இருக்கும், அதை காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மேப்ல வந்து விஜயநகர எம்பையர்ங்கிறது இங்க பாத்தீங்களா, இதைதான் அப்படியே தனியா கொடுத்துருக்கேன். இங்க இருக்குல்ல, இதை அப்படியே கட் பண்ணி கீழே உள்ளதான் இங்க கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் வித்தியாசம் கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ விஜயநகர பேரரசுக்குள்ள போலாமா? இங்க பாருங்க, விஜயநகர பேரரசு தோற்றம். ஓகே, விஜயநகர பேரரசு தோற்றம் அப்படிங்கிறது, விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது மொத்தம் 4 வம்சமாக இருந்துச்சு. என்னென்ன அப்படின்னா சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம் அப்படிங்கிற 4 வம்சமாக இருந்ததுதான் விஜயநகர பேரரசு.
1336 to 1485 சங்கம வம்சம், சாலு வம்சம் 1485 to 1505, துளுவ வம்சம் 1505 to 1570, ஆரவிடு வம்சம் 1570 to 1646. கிட்டத்தட்ட 1336 ஆரம்பிச்சது 1646 வரைக்கும் 200 ஆண்டுகளுக்கு மேல விஜயநகர பேரரசு, கர்நாடகாவை மையமாக கொண்டு விஜயநகர பேரரசு என்ற ஒரு பேரரசு அமைந்து நடந்து கொண்டிருந்தது அப்படிங்கிறதா இதோட பேசிக். இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த 4 வம்சமும் எப்படி உருவானது, எந்தெந்த வம்சத்தை யார் தோற்றுவித்தார்கள், அந்த வம்சத்தில் சிறந்த அரசராக இருந்தவர் யார், அந்த அரச வம்சம் எப்படி வீழ்ச்சி அடைந்து இன்னொரு வம்சம் உருவானது, இந்த கதைகளை நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் நமக்கு முடிஞ்சிடும். ஓகேவா, கிளியரா? ஓகே, அடுத்து பாருங்க. இப்போ உங்களுக்கு கனெக்ஷன் புரியுதா? சங்க வம்சம் எப்போ உருவாயிருக்கு? 1336. இப்ப முகமது பின் துக்ளக் எப்ப ஆட்சி பண்ணாரு? இங்க பாருங்க, 1325 to 1351. இந்த காலகட்டத்துல தான் முகமது பின் துக்ளக் டெல்லிய சுல்தானாக அவர் இருந்துகிட்டு இருந்தார். அந்த டயத்துல தான் தலைநகரை மாத்திக்கிட்டு இருந்தாரு. 1325 to 1351. அப்படி இங்க பாருங்க, சங்கம வம்சம் எப்ப உருவாயிருக்கு? 1336. அப்ப முகமது பின் துக்ளக் இருக்கிற காலத்துலதான் இந்த விஜயநகர பேரரசை சங்கம வம்சமாக முதலில் இந்த ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிற இவங்க தொடங்கினாங்க. ஏன்னா அவர் ஃபெயிலியர் அட்டெம்ப்ட் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி இவங்க எல்லாரும் அந்த டைம்ல அவங்களோட இடத்தை பிடிச்சிட்டாங்க. ஓகேவா, சரி, ஓகே. சங்கம வம்ச சகோதரர்கள், சங்கம வம்சம் அப்படிங்கிற அந்த வம்சத்துடைய சகோதரர்களாக இருந்தவங்க தான் ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிற இவங்க 2 பேர். சோ இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த சங்கம வம்சம் அப்படிங்கிற இந்த முதல் வம்சத்தை தொடங்குறாங்க. இந்த வம்சத்துடைய காலகட்டம் 1336 to 1485. சரி, ஓகே. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இதை தொடங்கினாங்க, ஹரிஹரர் புக்கர் அப்படின்னு பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி இவங்க யாரு? ஹரிஹரரும் புக்கரும் சேர்ந்து சங்கம வம்சங்கிற வம்சத்தை தொடங்கி விஜயநகர பேரரசை நிறுவிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க என்னவா இருந்தாங்க? இவங்களுடைய முன்னோர்கள் யாராவது மன்னர்களாக இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. இதுக்கு முன்னாடி இவங்க யாரு அப்படின்னா, இவங்க ஹொய்சால அரசிடம் சில காலம் பணி செய்த பின்பு தங்களை சுதந்திர அரசாக அறிவித்துக் கொண்டனர். ஓகேவா, அதாவது ஹொய்சால அரசர்கள். ஹொய்சால அரசர்கள் அப்படிங்கிறவங்க 14ஆம் நூற்றாண்டுல கர்நாடகா பகுதி அவங்க கிட்டதான் இருந்துச்சு. அந்த ஹொய்சாலர் அப்படிங்கிற ஒரு பிரிவினர் தான் அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க கிட்ட அந்த ஹொய்சாலர் அப்படிங்கிற இவங்க கிட்ட சில காலங்கள் பணி செய்தவங்க தான் இந்த ஹரிஹரரும் புக்கரும். சோ இவங்க அவங்க கிட்ட பணி செஞ்சுட்டு ஹரிஹரரும் புக்கரும் ஹொய்சாலர் கிட்ட கொஞ்ச நேரம், அந்த ஹொய்சாலர்கள்ட்ட கொஞ்ச நேரம் பணியில இருந்துட்டு பின்பு அந்த வாய்ப்பு கிடைச்சதுல முகமது பின் துக்ளக்குடைய அந்த அட்டெம்ப்ட் ஃபெயிலியர், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு சுதந்திர அரசை நிறுவினார்கள் இந்த ஹரிஹரரும் புக்கரும் தனியாக சேர்ந்து. அதுதான் சங்கம வம்சம். ஓகேவா, அதே மாதிரி இங்க பாருங்க, தொடக்கத்தில் இந்த ஹரிஹரர் புக்கர் இவங்க 2 பேரும் சேர்ந்து துங்கபத்திரை நதியின் வடக்கு கரையில் அனகொண்டி என்ற அருகே ஒரு தலைநகர் நிறுவாங்க. அனகொண்டி அப்படிங்கிற இடத்துல அதன் பக்கத்துல தலைநகரை நிறுவுறாங்க. சரிங்களா? இப்ப விஜயநகர பேரரசு அப்படிங்கிற ஒரு வம்சத்தை சங்கம வம்சம் அப்படின்னு தொடங்குறாங்க. அதை முதல்ல தொடங்கும் போது துங்கபத்திரை நதிக்கு வடக்கு கரையில் அனகுண்டி அப்படிங்கிற ஒரு அருகே, அதுக்கு பக்கத்துல ஒரு தலைநகர் வைக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு பின்பு ஹொய்சாலர் நகரமான ஹொசாபட்னாவிற்கு மாற்றப்பட்டது. சரிங்களா? ஹொசபட்னாவிற்கு மாற்றப்பட்டது. அப்போ ஹரிஹரர் புக்கர் சேர்ந்து சங்கம வம்சம் அப்படிங்கிற வம்சத்தை தொடங்குறாங்க. அதோடைய ஃபர்ஸ்ட் அதை தொடக்கத்துல துங்கபத்திரை நதியின் வடக்கு கரையில அதை ஒரு இடத்துல பிளேஸ் பண்றாங்க. அதுக்கு பின்பு அதோட தலைநகரை ஹொய்சாலர் நகரமான ஹொசபட்னாவிற்கு அதை மாத்துறாங்க. ஓகே, அதுக்கு பின்னாடி அவங்க ஒரு பேர் வைக்கிறாங்க. அது என்ன பேர்னா விஜயநகரம், வெற்றியின் நகரம் அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இப்ப விஜயநகரம் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு, விஜயநகர பேரரசு அதை ஏன் சொல்றாங்கன்னு இப்ப உங்களுக்கு புரியுதா? ஏன்னா சங்கம வம்சம் என்ற ஒரு வம்சத்தை முதலாக ஹரிஹரர் புக்கர் என்றவர்கள் சேர்ந்து உருவாக்குறாங்க. உருவாக்கும் போது அதோட தலைநகராக முதல்ல ஒரு அனகுண்டி அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு இடத்தை உருவாக்குறாங்க. அது அருகே வச்சு தலைநகரை பிக்ஸ் பண்றாங்க. ஆனா பின்னாடி என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்த மாத்திட்டு ஹொய்சாலர்களுடைய நகரமான ஹொசபட்னாவிற்கு மாற்றப்பட்டது. அந்த இடத்த சங்கம வம்சம் அவங்க ஃபர்ஸ்ட் தொடங்கி இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பேர் மாத்துறாங்க. என்ன பேர் அப்படின்னா விஜயநகரம் அப்படின்னு பேர் மாத்துறாங்க. விஜயநகரம்னா தமிழ்ல வெற்றியின் நகரம் அப்படின்னு அர்த்தம். சோ விஜயநகரம்ங்கிற பேர் அப்பையில இருந்து அழைக்கப்பட்டுச்சு. அதனாலதான் அது விஜயநகரம். அந்த இடத்துல சங்கம வம்சத்தை இவங்க முதல்ல தொடங்குறாங்க. பிற்காலத்துல இவங்கள அடுத்தடுத்த மன்னர்கள் ஒருத்தவங்க தோல்வி அடைந்து இன்னொருத்தர் அந்த வம்சத்தை நிறுவுறாரு. அதுதான் சாலு வம்சம். அப்போ அந்த விஜயநகரம் அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு 4 வம்சத்தை சேர்ந்தவங்க தொடர்ச்சியாக மாத்தி ஆட்சி பண்ணாங்க. அததான் விஜயநகர பேரரசுன்னு சொல்றோம். புரியுதா? அப்ப விஜயநகர அப்படிங்கிற பேரே இப்படிதான் வருது. அப்ப இவங்க 2 பேரும் அந்த சங்க வம்சத்தை தொடங்கி அதோட தலைநகரை நிர்மாணிச்சு அதோடைய பெயர் தான் விஜயநகரம்னு வைக்கிறாங்க.
ஸோ இப்படிதான் விஜயநகரம் அப்படிங்கிற பேரும் வருது. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன ஒரு பேக் ஸ்டோரி என்னன்னா, இப்போ ஹரிஹரரையும் புக்கரையும் அவங்க பாட்டுக்கு ஒரு பணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி திடீர்னு வந்து ஒரு ஒரு நாட்டை பிடிக்கணும், ஒரு நாட்டை உருவாக்கி நம்ம ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற கான்செப்டுக்கு அவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்மொழி சொல் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அதாவது இப்படிதான் வந்திருக்குங்கிற மாதிரி ஒரு பதிவு கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிருங்கேரி சைவ மட தலைவரான வித்யாரண்யர் அப்படிங்கிற இவர் தான் நாட்டை பிடிக்க அறிவுறுத்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரிஹரட்டையும் புக்கர்கிட்டையும் இந்த வித்யாரண்யர் அப்படிங்கிறவர் தான் அறிவுரை கொடுத்திருப்பாரு. இது மாதிரி நீங்க சேர்ந்து ஒரு நாட்டை பிடிச்சி இதை மீட்டு நீங்க ஆட்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இவருடைய அட்வைஸின் படிதான் இவங்க சண்டை போட்டு அந்த இடத்தை பிடிச்சி அந்த சங்கம வம்சம் அப்படிங்கிறதே அவங்க தொடங்கியிருப்பாங்க அப்படிங்கிறதும் ஒரு பதிவாக கொடுக்கப்படுது. ஓகேவா? சோ இதனால் இந்த புதிய அரசு அமைந்தோன இந்த வித்யாரண்யர் கொடுத்த ஒரு அட்வைஸின் காரணமாக தானே அது வந்துச்சு. அதனால வித்யாநகர் அப்படிங்கிற அந்த இடத்துக்கும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேரும் வச்சிருப்பாங்க. ஓகேவா? இவரோட அட்வைஸ் கொடுத்ததுனால அதுக்கு வித்யாநகர் அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்ததாகவும் ஒரு பதிவு இருக்கு. இது வந்து இதுதான் உண்மைங்கிற மாதிரி நம்மகிட்ட கொடுக்கல, அது ஒரு வாய்மொழியாக வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க. இப்போ முதலாம் புக்கர் இருக்காருல்ல, அதாவது ஹரிஹரரும் புக்கரும் இருக்காருங்களா, அதுல முதலாம் புக்கர் அவர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் தான் புக்கர். ஸோ அவருடைய மகன் குமார கம்பண்ணா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய முக்கியமான ஒரு தளபதியான மாரையா நாயக்கர் அப்படிங்கிறவரை உதவியுடன் தமிழகத்துடைய தொண்டை மண்டல பகுதியை வெற்றி பெற்றார். அதாவது முதலாம் புக்கர், ஹரிஹரர் புக்கர் 2 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சாங்கல்ல, அந்த புக்கருடைய மகன் குமார கம்பண்ணா அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவருடைய முக்கியமான தளபதியான மாரையா நாயக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் உதவியுடன் தமிழகத்துடைய தொண்டை மண்டல பகுதியில வெற்றி பெறாரு. அந்த தொண்டை மண்டல பகுதியை கைப்பற்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம இன்னும் சங்கம வம்சத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் அந்த வம்சத்தை தாண்டல. எப்படி விஜயநகர பேரரசு உருவானுச்சுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதை யார் உருவாக்கி முதல்ல அந்த வம்சத்தை தொடங்கினா அப்படின்னு பார்த்தோம். சங்கம வம்சம் தொடங்கினது ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிறவங்க தொடங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ அதோடைய தொடர்ச்சியாக கதை நகருது. ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிறவங்க ஹொய்சாளர்கள்ட்ட வேலை பார்த்திருப்பாங்கன்னு பார்த்திருப்போம். அதுக்கு முன்னாடி அவங்க துக்ளக் அரசர்களிடமும் சில காலம் பணி செய்து வந்தார்கள். ஏன்னா முகமது பின் துக்ளக்குடைய ஆட்சி காலத்துலதான் இவங்க தனியான ஒரு அரசை அமைச்சிருப்பாங்க. அந்த டைம்ல அந்த முகமது பின் துக்ளக்குடைய அரசவையிலையும் சில நாட்கள் இவங்க பணி செஞ்சிருக்காங்க. அதுவும் தகவலாகவும் இருக்கு. ஓகேவா? சோ அப்போ இப்ப சங்கம வம்சத்தை நிறுவிய ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிற அந்த 2 பேரும் அவங்க துக்ளக் அரசாங்கத்திடம் கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க. அப்புறம் ஹொய்சாளர்கள்ட்டையும் பணி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வித்யாரண்யர் அப்படிங்கிற ஒருத்தருடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் அந்த நாட்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தென்னிந்தியாவுடைய பகுதியான கர்நாடகத்தை அவங்க பிடிச்சி அதுல அந்த சங்கம வம்சத்தை தொடங்கி ஒரு நகரத்தை அமைக்கிறாங்க. அந்த நகரத்தின் பெயர் தான் விஜயநகரம் என்று முடிவு பண்றாங்க. விஜயநகரம் என்றால் வெற்றி நகரம் என்ற அர்த்தம். அந்த விஜயநகரத்தை மையமாக கொண்டு சங்கம வம்சத்தை தொடங்கி ஹரிஹரரும் புக்கரும் ஆட்சி பண்றாங்க. ஓகேவா? ஓகே, அப்படி ஆட்சி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நடந்தது சங்கம வம்சத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தலாம். சங்கம வம்சம் நடக்கும் போது அவங்க புக்கருடைய பையன் குமார கம்பண்ணா அப்படிங்கிறவரு அவரோட தளபதி அழைச்சிட்டு போய் தமிழகத்துடைய தொண்டை மண்டல பகுதியை வெற்றி பெறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் வேற என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவர் வெற்றி பெற்றார்ல குமார கம்பண்ணா, இவருடைய மகன் புக்கருடைய மகன். இவரு 1370 இந்த குமார கம்பண்ணா என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா, மதுரை சுல்தானை கொன்றதன் மூலம் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தார். அதாவது இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா 1370 காலகட்டத்தில் குமார கம்பண்ணா அப்படிங்கிற ஒரு மதுரை சுல்தான், மதுரை பகுதிக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய சுல்தானை கொன்று அங்க சுல்தானுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாரு. இந்த தகவலை, இந்த செய்தியை கம்பண்ணா, குமார கம்பண்ணாவுடைய மனைவி கங்காதேவி அவர்கள் எழுதின மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலில் குறிப்பிட்டுள்ளார்கள். ஓகேவா? கிளியரா புரியுது? இந்த தகவலை 1370 காலகட்டத்தில் சுல்தான், மதுரை சுல்தானி ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு இந்த முதலாம் புக்கருடைய மகன் குமார கம்பண்ணா அப்படிங்கிற இந்த கான்செப்டை யார் சொல்லியிருக்கிறது? அந்த குமார கம்பண்ணாவுடைய மனைவியான மதுரா விஜயம் அப்படிங்கிற நூல்ல கங்காதேவி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கொடுக்குறாங்க. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க. இப்போ எல்லாருமே இந்த பாமினி சுல்தான் ஒன்று படிக்கிறீங்க. விஜயநகர பேரரசு படிக்கும் போதே இன்னொரு பக்கம் பாமினி சுல்தான். எதனால அவங்கள ஒரு பக்கம் படிக்கணும் அப்படின்னா, அவங்களும் பக்கத்திலேயே தான் மையமாக வைத்து பாமினி சுல்தானே தொடங்கியிருப்பாங்க. பாமினி சுல்தான் எப்ப தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா, விஜயநகர பேரரசு தொடங்கப்பட்டதிலிருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு பாமினி சுல்தான் தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? 1336 அவங்க தொடங்கினாங்களா, 1336 தொடங்கினாங்களா, அப்படியே பாத்தீங்கன்னா 1347 பாமினி சுல்தானியம் தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேவா? அப்போ விஜயநகர பேரரசு தொடங்கிய 10 வருஷம் கழிச்சு கரெக்டா பாத்தீங்கன்னா பாமினி அப்படிங்கிற அந்த சுல்தான்கள் ஆட்சியும் அந்த இடத்துக்கு பக்கத்திலே ஒரு இடத்தை மையமாக கொண்டு அவங்க தனியா தொடங்கி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது நம்ம பாமினி சுல்தான்ல பார்க்கலாம். ஓகேவா? இருந்தாலும் விஜயநகர பேரரசு, அதாவது சங்கம வம்சத்தை நிறுவின அந்த விஜயநகர பேரரசு இருக்காங்கல்ல,
சோ இவங்களுக்கும் அந்த பாமினி சுல்தானுக்கும் ஆகல. அவங்க ரெண்டு பேருக்கும் மோதல் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது கிருஷ்ணா துங்கபத்திரை நதிகளுக்கு இடைப்பட்ட வளம் மிக்க ரைச்சூர் பகுதியை கைப்பற்றுவதற்காக நடந்த மோதல் தான். சரிங்களா? கிருஷ்ணா துங்கபத்திரை நதி இருக்குல்ல, அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ரைச்சூர் அப்படிங்கிற ஒரு பகுதியை கைப்பற்றுவது, நீ கைப்பற்றியா நான் கைப்பற்றனா பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்தை கைப்பற்றுறதுல தான் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துச்சு. விஜயநகர பேரரசுக்கும் பாமினி அரசுக்கும் சண்டை நடந்துச்சு. ஓகேவா? அப்போ பாமினி அரசுங்கிறவங்க விஜயநகர பேரரசு தோற்றுவித்ததிலிருந்து கரெக்டா 10 வருஷம் கழிச்சு உருவானவங்க தான் பேரலா உருவாயிருப்பாங்க. அவங்க பக்கத்துல ஒரு இடத்தை மையமாக கொண்டு ஒரு சுதந்திர அரசு அவங்க நிறுவி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதை நம்ம பாமினி சுல்தான்கள்ல பார்க்கலாம். ஓகேவா? அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் முக்கியமா அந்த மோதல் வந்ததுக்கான முக்கியமான காரணம் இந்த ரைச்சூர் பகுதியை யாரு கைப்பற்றலாம் அப்படிங்கிறத மையமாக கொண்டு நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பதிவு உண்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, கிருஷ்ணா நதி இந்த இருவரையும் பிரிக்கும் எல்லை கோடாக இருந்தது. விஜயநகர அரசையும் பாமினி அரசையும் பிரிக்கிறதுக்கான எல்லை கோடாக இருந்தது எதுன்னு கேட்டா இந்த கிருஷ்ணா நதி இருக்குல்ல, கிருஷ்ணா நதியை தான் சொல்றாங்க. ஓகேவா? அந்த கிருஷ்ணா நதி தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற ஒரு எல்லை கோடு. பாமினி சுல்தானுக்கும் இந்த பக்கம் விஜயநகர பேரரசுக்கும் இடையில இருக்கக்கூடிய எல்லை கோடா எதை சொல்றாங்க? கிருஷ்ணா நதி தான். ஏன்னா அந்த ஆடு குறுக்க ஓடிட்டு இருக்கும், இந்த சைடு இவங்க, இந்த சைடு இவங்க இருக்காங்க. ஓகேவா? சோ இப்படிதான் அவங்க ரெண்டு பேரும் பேரலா ஒரே டைம்ல ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க, விஜயநகர அரசு உருவாகி 10 ஆண்டுக்கு பிறகு பாமினி உருவாகியது. ஓகேவா? பாமினி அரசு எப்ப உருவாயிருக்கும்? விஜயநகர அரசு உருவாகி கரெக்டா 10 வருஷம். நான் சொன்னேன்னா 1336 விஜயநகர அரசு உருவாகுது. 1347 கரெக்டா பாமினி சுல்தான் உருவாயிடுவாங்க. பக்கத்துல கிருஷ்ணா நதிக்கரைக்கு அந்த பக்கம். அப்படியே ரெண்டு பேரும் பேரலா ஒரே டைம்ல ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலதான் ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கும். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க, இரண்டாம் தேவராயர். இவர்தான் இந்த சங்கம வம்சத்தை உருவாக்குனது. யாரு? ஹரிகரர், புக்கர், அதுக்கப்புறம் அவங்க மகன்கள் இருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். இருந்தாலும் இந்த சங்கம வம்சத்துடைய முக்கியமான ஒரு அரசராக பார்க்கப்படுறவர் இந்த இரண்டாம் தேவராயர் அப்படிங்கிறவர் தான். இவர் 1422 இருந்து 1446 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலமாக இருந்தது. இவருக்கு முன்னாடி முதலாம் தேவராயர் இருந்திருப்பார். கரெக்டா? ஆனா அவங்க ஆட்சி காலத்துல பெரிதாக எந்த விதமான போர்களோ எந்த விதமான ஒரு டேட்டாவுமே கிடையாது. அதனாலதான் அடுத்து டைரக்டா நம்ம இரண்டாம் தேவராயர் போறோம். சோ அப்ப சங்கம வம்சத்துல ஹரிஹரர், புக்கர் பார்த்தோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு மன்னராக இரண்டாம் தேவராயர் அப்படிங்கிற இவரை பார்க்க போறோம். சோ இவர் தான் இந்த சங்கம வம்சத்துடைய அரசர்களையே மிக சிறந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வம்சத்துல இவர் ரொம்ப சிறந்த மன்னராக இவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இவரை பத்தி வேற என்ன தகவல் பார்க்கலாம் அப்படின்னா, குதிரை படையின் வலிமையை பெருக்க பயிற்சி பெற்ற முஸ்லிம் குதிரைப்படை வீரர்களை தனது படைகளில் சேர்த்து கொண்டார். என்ன பண்றாரு? தன்னுடைய குதிரை படையை வலிமையாக மாற்றுவதற்காக நிறைய பயிற்சி பெற்ற முஸ்லிம் குதிரைப்படை வீரர்களை தன்னுடைய படையில் இணைத்து கொண்டார் இந்த இரண்டாம் தேவராயர். ஓகேவா? நான் சங்கம வம்சத்தை முடிச்சோன்னே திரும்ப ஒரு தடவை நான் ரீகால் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஒருவேளை இப்போ ஏதாவது கன்ஃபியூஸ் இருந்தா கூட கவலைப்படாதீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, இரண்டாம் தேவராயர் வேற என்ன பார்க்கணும்? பாரசீக நாட்டின் தூதுவரான அப்துல் ரசாக் அப்படிங்கிறவரு இவருடைய ஆட்சி காலத்துல இங்க வருகை தந்திருக்காரு. சரிங்களா? இரண்டாம் தேவராயர் வருகை இவருடைய காலத்துல, ஆட்சி காலத்துல யாரு வருகை தந்தது? வேற நாட்டு பயணி யாராவது வருகை தந்தாங்களான்னு கேட்டா ஆமா. யாரு? பாரசீக நாட்டுடைய தூதுவரான அப்துல் ரசாக் அப்படிங்கிறவரு வருகை தந்திருக்காரு. ஓகேவா? எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்ப இரண்டாம் தேவராயர் பத்தின சில முக்கியமான தகவல்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது பாருங்க, இப்போ இந்த இரண்டாம் தேவராயர் இருக்காருல்ல, அவருக்கு அப்புறம் இப்படி ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போது அவருடைய முக்கியமான, அதாவது இரண்டாம் தேவராயருக்கு அப்புறம் அவர் வீழ்ச்சி அடைகிற, அது அவருடைய காலம் முடியுது. அடுத்து இன்னொரு மன்னர் பொறுப்பேற்றுக்கிறாரு. இப்படி சங்கம வம்சம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல இரண்டாம் தேவராயர் இருந்தார்ல, அவருக்கு பின்னாடி யாருமே ஒரு பலமான ஒரு அரசு அமைக்கல. ஏன்னா நம்ம அதனாலதான் சங்கம வம்சத்திலேயே இரண்டாம் தேவராயர் மட்டும்தான் நல்ல மிகச்சிறந்த அரசராக இருந்தாருன்னு ஏன் சொல்றேன்னா, அவருக்கு பின்னாடி யாருமே ஒரு பலமான அரசாங்கத்தை அமைக்கல. அப்ப சங்கம வம்சம் இரண்டாம் தேவராயருக்கு பின்பு பயங்கரமா பலவீனமா போயிட்டு, அந்த வாய்ப்பை யாரு பயன்படுத்துறா அந்த டைம்ல அப்படின்னா, அந்த டைம்ல சங்கம வம்சத்துல தளபதியாக இருந்த சாலுவ நரசிம்மர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். சங்கம வம்சம் இரண்டாம் தேவராயர் ஆட்சி காலம் முடிஞ்சு அடுத்த ஒரு மன்னர் வராரு. ஆனா பெருசா ஒண்ணும் இல்லை, அது ஒரு பெரிய வலிமை மிக்கதாக இல்லை. அந்த டைமை யார் யூஸ் பண்றான்னா, அப்போதைய சங்கம வம்சத்துடைய தளபதியாக இருந்தவர் இந்த சாலுவ நரசிம்மர் அப்படிங்கிறவர். அப்ப இவர் பாக்குறாரு, ஒரு சரியான சூழ்நிலை இல்ல, சரியான அரசாங்கம் இல்லை, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம இந்த இடத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு இந்த சாலுவ நரசிம்மர் தளபதியாக இருக்கிறவரு இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி 1485ஆம் ஆண்டு சங்கம வம்சத்தின் கடைசி அரசராக அந்த டைம்ல இருக்கக்கூடிய இரண்டாம் விருப்பாட்சி ராயரை கொலை செய்துவிட்டு இந்த சாலுவ நரசிம்மர் அவருடைய வம்சமான சாலுவ வம்சம் என்ற வம்சத்தை 1485 தொடங்குகிறார்.
இப்படிதான் சங்கம வம்சம் முடிஞ்சு சாளுவ வம்சம் அப்படிங்கிறது ஒண்ணு தொடங்குது. கிளியரா உங்களுக்கு புரியுதா? நான் கரெக்டா சொல்றேன் பாருங்க. சங்கம வம்சம் அப்படிங்கிறத ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிறவங்க சேர்ந்து 1336 காலகட்டத்துல தொடங்குறாங்க. விஜயநகரம் அப்படிங்கிறது என்ன? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அந்த பகுதிக்கு அவங்க வச்ச பேர் விஜயநகரம். அந்த இடத்தை மையமாக கொண்டுதான் அவங்க ஹரிஹரர் புக்கர் 2 பேரும் சேர்ந்து சங்கம வம்சம் என்ற வம்சத்தை தொடங்குறாங்க. அந்த சங்கம வம்சத்துல வழித்தோன்றலாக வந்தவர் தான் 2ஆம் தேவராயர். அவருடைய அரசவை தான் மிகச் சிறந்ததாக இருந்திருக்கு. அவருடைய முக்கியமான சில டேட்டாவை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா 2ஆம் தேவராயருக்கு பின்பு சங்கம வம்சத்தில் வந்த யாரும் பெருசா ஒரு பலமான ஒரு ஆளாக இல்ல. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி 1485 காலகட்டத்துல அந்த சங்கம வம்சத்துடைய ஒரு முக்கியமான தளபதியாக இருந்த சாளுவ நரசிம்மர் அப்படிங்கிறவர் அதை பயன்படுத்தி கொண்டு அந்த டைம்ல 1485 அந்த டைம்ல சங்கம வம்சத்துடைய கடைசி அரசராக அந்த டைம்ல இருக்கிறவர் தான் 2ஆம் விருப்பாட்சி ராயர். இவர் கொலை பண்ணிட்டு இவர் கொலை செய்து விட்டு அந்த இடத்தை பிடிச்சி இந்த சாளுவ நரசிம்மர் அப்படிங்கிற இவரு அவருடைய வம்சமான சாளுவ வம்சம் அப்படிங்கிறத 1485 தொடங்கி 1505 வரைக்கும் நடத்துகிறார். ஓகேவா? சங்கம வம்சம் பார்த்தாச்சு. சங்கம வம்சம் எப்படி வீழ்ச்சி அடைந்ததுன்னு பார்த்தாச்சு. சங்கம வம்சத்தை முடித்து யார் சாளுவ வம்சத்தை தோற்றுவித்தார் என்றும் பார்த்தாச்சு. யார் தோற்றுவித்தார்? சாளுவ நரசிம்மர் என்ற இவர் தான் தோற்றுவிக்கிறாரு. ஆனா இதுல என்ன ஒண்ணுன்னா, இந்த சாளுவ வம்சத்தை தோற்றுவிக்கிறார்ல இவரு, ஆனா இவரால் அது ரொம்ப நாள் பார்த்துக்க முடியல. 1485 தொடங்கினது. 1505 இந்த சாளுவ நரசிம்மர் காலம் அவர் இறந்ததுக்கு அப்புறமே இந்த சாளுவ வம்சம் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. இந்த சாளுவ வம்சம் அப்படிங்கிறது இவர் தோற்றுவிச்சார்ல, இவர் இமிடியேட்டா பாத்தீங்கன்னா இவரோட இந்த சாளுவ வம்சம் முடிஞ்சு போச்சு. இவருக்கு அடுத்து யாரும் அப்படி எல்லாம் இல்ல. இந்த சாளுவ வம்சத்தை கொண்டு போறதுக்கு யாருமே இல்ல. அப்போ சங்கம வம்சம் முடிந்து இரண்டாவதாக சாளுவ அந்த நரசிம்மர் அப்படிங்கிற இவர் உருவாக்கிய இந்த சாளுவ வம்சம் அப்படிங்கிற இந்த வம்சம் இவருக்கு பின்பு இல்லாமல் போனது. எப்படி இல்லாம போயிருக்கோம்? அது ஒரு சண்டை நடந்து இன்னொருத்தர் வந்து 3ஆம் மரபை உருவாக்குறாரு. அவர் யாருன்னு பாத்துருமா? இங்க பாருங்க. இப்போ இந்த சாளுவ வம்சம் அப்படிங்கிற இந்த வம்சம் 1485 to 1505 வரைக்கும் இருந்திருக்கு. இந்த சாளுவ நரசிம்மர் அப்படிங்கிற இவர் தான் இந்த சாளுவ வம்சத்தை உருவாக்குறாரு. ஆனால் பின்பு இவருடன் இந்த சாளுவ வம்சம் முடிந்ததாக அறிவிக்கப்படுது. ஓகே சார், அது என்ன இவரோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா இவர் இறந்துட்டார். ஓகேவா? அப்ப இவர் இறக்கும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவருக்கு கீழே நரச நாயக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார். இவருடைய ஆட்சி காலத்துல இந்த சாளுவ வம்சத்துல இருந்தார்ல, சாளுவ நரசிம்மர் அப்படிங்கிற உருவாக்குனார்ல, இவர்கிட்ட ஒரு முக்கியமான தளபதியாக இருந்தவர் தான் நரச நாயக்கர் அப்படிங்கிறார். அப்ப இந்த நரச நாயக்கர் இவர் சாளுவ வம்சத்தை உருவாக்கின சாளுவ நரசிம்மர் இறக்க டைம்ல என்ன சொல்றாருன்னா, அவருடைய பசங்க எல்லாரையுமே இந்த நரச நாயக்கர் கிட்ட பொறுப்புல விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் இறந்துடுறாரு. அப்ப இந்த நரச நாயக்கரும் இவருடைய காலத்துல இந்த சாளுவ வம்சத்தை உருவாக்கின சாளுவ நரசிம்மன் கிட்ட தளபதியாக இருந்தவர் தான் இந்த நரச நாயக்கன். அப்ப இந்த நரச நாயக்கன் பொறுப்புல இவர் அவங்க பசங்க எல்லாம் விட்டு போறாரு. அப்படியே போயிட்டு இருக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நரச நாயக்கருடைய மூத்த மகன் ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னா வீர நரசிம்மர். அப்ப இவர் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்ன பண்ணிருப்பாருன்னா, இவங்களுடைய மரபான துளுவ வம்சம் அப்படிங்கிற இந்த வம்சத்தை 1505 நரச நாயக்கருடைய மூத்த மகனான வீர நரசிம்மன் என்பவர் தோற்றுவித்தார். கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. நான் திரும்ப திரும்ப ஏன் இத்தனை டைம் சொல்றேன்னா, இது ரொம்ப வந்து ஒரு புரியாத மாதிரியான ஒரு டாபிக் தான். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஓகேவா? சங்கம வம்சத்தை தோற்றுவித்தது ஹரிஹரர் புக்கர். சங்கம வம்சம் எப்போது வீழ்ச்சி அடைந்தது? 2ஆம் தேவராயருக்கு பின்பு. சரியான பலம் இல்ல. அப்போ 2ஆம் விருப்பாட்சி ராயர் அப்படிங்கிற ஒருத்தர் சங்கம வம்சத்துடைய மன்னர், அவரை கொலை செய்து விட்டு அப்போதைய தளபதியாக இருக்கக்கூடிய சாளுவ நரசிம்மர் அப்படிங்கிற இவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சாளுவ வம்சமான அந்த வம்சத்தை இவர் உருவாக்குறார். ஆனா இவருடைய இறப்பிற்கு பின்பு சரியான ஒரு பலம் இல்ல. அப்ப இவருடைய காலகட்டத்துல தளபதியாக இருந்தவர் தான் இந்த நரச நாயக்கர். அப்ப இந்த நரச நாயக்கர் அவருடைய மூத்த மகனான இந்த வீர நரசிம்மர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய வம்சமான துளுவ வம்சம் அப்படிங்கிறத தோற்றுவிக்கிறாரு. சோ இந்த துளுவ வம்சம் தான் ரொம்ப முக்கியமான வம்சம். 1505 இருந்து 1570 வரைக்கும் இருந்திருக்கும். எதனால முக்கியமான வம்சம்னு சொல்றேன்னா, இதுலதான் கிருஷ்ணதேவராயர் இருந்திருப்பாரு. அவரை தான் கொஸ்டின் ஆங்கிள் கேட்பாங்க. சோ சங்க வம்சம் முடிஞ்சிருச்சு, சாளுவ வம்சம் முடிஞ்சிருச்சு. சாளுவ வம்சத்திற்கு அடுத்ததாக வீர நரசிம்மர் தோற்றுவித்த துளு வம்சத்தை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இங்க பாருங்க. வீர நரசிம்மர் இதை தோற்றுவித்திருப்பாரு. அவருக்கு பின்பு யாரு பொறுப்பேற்றுக்கிட்டா? இவரோட தம்பியான கிருஷ்ணதேவராயர் தான் இந்த துளு வம்சத்தை பொறுப்பேற்றுக் கொண்டவர். 1509 இருந்து 1529 வரைக்கும் இந்த கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் தான் இருந்திருக்கும். ஓகேவா? சோ இந்த கிருஷ்ணதேவராயர் அரியணை ஏறினதுக்கு அப்புறம் இந்த துளுவ வம்சம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேவா?
நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பாப்பமா இப்போ வரைக்கும் கிளியரா இருக்கீங்களா? சங்க வம்சம் முடிஞ்சு போச்சு, சாளுவ முடிஞ்சிருச்சு. அடுத்து மூன்றாவதாக துளுவ வம்சம். துளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் வீர நரசிம்மர். கரெக்டா? சோ இப்ப இவருக்கு அடுத்தது அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட தம்பியான கிருஷ்ணதேவராயர் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அந்த கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலம் எப்படி இருந்துச்சு? துளுவ வம்சத்தை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதனாலதான் தனியா எழுதியிருக்கோம் பாருங்க. கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிறவரு நம்ம தனியாவே பார்க்க வேண்டிய ஒரு டாபிக். ஓகேவா? ஓகே, கவனிங்க. கிருஷ்ணதேவராயர் 1509 இருந்து 1529 வரைக்கும் அவருடைய காலம் முக்கியமான காலமாக இருக்கு. சோ என்னன்னு பாத்துருமா? விஜயநகர அரசில் மகத்தானவராக இருந்தவர் இவர் தான். விஜயநகர பேரரசுன்னு சொன்னாலே இந்த கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற இவர் பேர் தான். இதுல வந்து இந்த வம்சம் அப்படிங்கலாம் கிடையாது, இவர் பேர் தான். 4 வம்சம் இருந்திருந்தாலும் அந்த 4 வம்சத்தில் மிகவும் சிறந்தவராகவும் மிகவும் பேர்மிக்க இருந்தவர் யார் அப்படின்னா இந்த கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிறவர் தான். ஓகேவா? சோ இப்போ விஜயநகர பேரரசிலே மகத்தானவராக இருந்தவர் இவர் தான். அதுக்கப்புறம் கிழக்கு திசை படையெடுப்புன்னு ஒரு படையெடுப்பு நடத்தினார். கிழக்கு திசை படையெடுப்பு. அந்த படையெடுப்புல கஜபதி அரசர்களிடம் இருந்த பல கோட்டைகளை கைப்பற்றியவர் இவர் தான். கிருஷ்ணதேவராயர் பல கோட்டைகளை கைப்பற்ற யார்கிட்ட? கிழக்கு திசை படையெடுப்பில் கஜபதி அரசர்களிடம் இருந்து பல கோட்டைகளை இவர் கைப்பற்றினார். வேற என்ன இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்? சைவ வைணவ கோயில்களுக்கு நிறைய கொடைகள் அளித்துள்ளார். நிறைய டொனேஷன் கொடுத்திருக்காரு. நிறைய கோயில்களுக்கு நிறைய டொனேஷன் கொடுத்திருக்காரு. போர்ச்சுகீசியர்கள் கொங்கன் மலபார் பகுதியில் வணிகம் செய்ய ராணுவ உதவிகளை செய்தனர். அதாவது போர்ச்சுகீசியர்கள் வந்து கிருஷ்ணதேவராயருக்கு நிறைய உதவிகள், ராணுவ உதவிகள் செஞ்சிருக்காங்க. எதனால? அவங்களுக்கு இங்க வணிகம் செய்யணுங்கிறதுக்காக, அவங்களுக்கு வணிகம் பண்ணணும் இங்க வந்து. அதனால அதுவும் குறிப்பா எந்த இடத்துல? கொங்கன் மலபார் போன்ற இடங்களில் வணிகம் செய்வதற்காக போர்ச்சுகீசியர்கள் ராணுவ உதவிகள் நிறைய இவங்களுக்கு பண்ணியிருக்காங்க கிருஷ்ணதேவராயருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்க. வெளிநாட்டு பயணிகள் நூனிஸ் பயஸ் அப்படிங்கிற இவங்க வந்து பாராட்டியிருக்காங்க கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலத்தை. கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலம் மிகவும் சிறந்ததாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவரை பாராட்டினது வெளிநாட்டு பயணிகளான நூனிஸ் பயஸ் அப்படிங்கிற இவங்க 2 பேரும் பாராட்டியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாருங்க. அல்லசாணி பெத்தன்னா அப்படிங்கிற இவரு கிருஷ்ணதேவராயர் அவையில் இருந்த ஒரு முக்கியமான புலவர். அல்லசாணி பெத்தன்னா அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அல்லசாணி பெத்தன்னா யாருடைய அவையில் அலங்கரித்தார், யாருடைய அவையில் இருந்தார் அப்படின்னு கேட்பாங்க. கிருஷ்ணதேவராயர். விஜயநகர பேரரசுங்கிற டாபிக்ல மொத்தம் 4 வம்சம். அதில் துளுவ வம்சத்தை சேர்ந்த கிருஷ்ணதேவராயர் என்ற இவரிடம்தான், இவருடைய அவையில் தான் அல்லசாணி பெத்தனா என்ற இந்த புலவர் இருந்தார். ஓகேவா? அடுத்து பாருங்க. நூல் எழுதி உள்ளார். இந்த கிருஷ்ணதேவராயர் எழுதின சில முக்கியமான நூல்கள். ஓகேவா? என்னென்னு பாப்போமா? அமுக்த மால்யதா, அமுக்த மால்யதா அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரா? இந்த அமுக்த மால்யதா அப்படிங்கிறது ஒரு தெலுங்கு நூல். இதுல பெரியாழ்வாருடைய மகள் கோதை தேவியை பற்றி அது எழுதியிருப்பாரு. அதாவது அந்த மாலை வந்து அவங்க அதுக்கு சாமிக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களே அதுக்கு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? சோ அந்த நிகழ்வு வச்சு அதை எழுதியிருப்பாங்க. அப்போ இந்த அமுக்த மால்யதா அப்படிங்கிற இந்த தெலுங்கு நூலை எழுதினது யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் தான் எழுதியிருப்பார். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? இதுல பெரியாழ்வார் மகன் கோதை தேவி பற்றின ஒரு பதிவு கொடுத்திருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த புக்கு எழுதினது யாருன்னு நிறைய டைம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இந்த புக்கை தெலுங்கு இதுல எழுதப்பட்டது. தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட இந்த நூலை எழுதினது கிருஷ்ணதேவராயர் தான். அடுத்து பாருங்க. பாமினி சுல்தான். இப்போ ஒரு முக்கியமான ஒரு கட்டம் நடந்திருக்கும். இந்த பக்கம் விஜயநகர பேரரசுல துளு வம்சத்தை சேர்ந்த கிருஷ்ணதேவராயர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற இந்த டைம்ல இன்னொரு பக்கம் பாமினி சுல்தான்கள் இருந்துட்டு இருப்பாங்களா? அப்போ பாமினி சுல்தான்ல இருந்த ஒரு முக்கியமான அப்போதைய மன்னராக இருந்தவர் முகமது ஷா அப்படிங்கிறவர். அப்ப இந்த முகமது ஷா அப்படிங்கிறவர் அவருடைய அமைச்சரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். யாரு? பாமினி சுல்தானான முகமது ஷா. ஓகேவா? இப்போ கதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். இந்த பக்கம் நான் விஜயநகர பேரரசு பத்தி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா பேரலா இன்னொரு ஸ்டோரி ஒன்று உள்ள வருது. என்னன்னா பாமினி சுல்தான் ஒரு பக்கம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆட்சி பண்ணிட்டு இருக்க அந்த டைம்ல இவருடைய காலகட்டத்தில் பாமினி சுல்தானாக இருந்தது முகமது ஷா. அந்த முகமது ஷாக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த முகமது ஷா அவருடைய அமைச்சரால் சிறைப்பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த டைம் இவர் அதை தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணதேவராயர் அவருக்கு உதவி பண்ணி இந்த அவருடைய அமைச்சரவையிலிருந்து, அதாவது அமைச்சர் கைது பண்ணதுல இருந்து பாதுகாத்து இந்த முகமது ஷாவை ரிலீஸ் பண்ணி திரும்பவும் அவரை அவருடைய அரியணையிலேயே அமர வைத்தார். ஓகேவா? அப்போ விஜயநகர பேரரசு பாமினி சுல்தானும் ஒரு சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஆனா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவர் உதவியும் பண்ணியிருக்கார். அப்ப கிருஷ்ணதேவராயர் பாமினி சுல்தானான முகமது ஷா அவருடைய அமைச்சரால், அந்த முகமது ஷானா அவருடைய அமைச்சர் இருந்திருப்பார், அவரால் ஏதோ ஒரு விஷயம் நடந்து அவர் சிறைப்பிடிக்கப்பட்டார். அந்த நிகழ்வில் இருந்து கிருஷ்ணதேவராயர் தான் அவரை காப்பாற்றி அவரை மீண்டும் அரியணையில உட்கார வச்சார். இந்த ஒரு நிகழ்வும் நடந்திருக்கு. ஓகேவா? சோ அடுத்து பாருங்க. அடுத்தது ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்சாரசரான பிரதாபருத்ரனோடு கிருஷ்ணதேவராயர் போரில் ஈடுபட்டார். சரிங்களா? யாருகிட்ட? ஒடிசா பகுதியை சேர்ந்த
கஜபதி வம்ச அரசரான பிரதாபருத்ரன் அப்படிங்கிற இவருக்கும் கிருஷ்ணதேவராயருக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடந்துச்சு. இந்த சண்டையில கிருஷ்ணதேவராயர் தான் வெற்றி பெற்றார். அதன் விளைவாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, பிரதாபருத்ரன் அவங்களுடைய மகளை கிருஷ்ணதேவராயருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்திருப்பாங்க. அதற்கு பின்பு அந்த சண்டை பிரதாபருத்ரனுக்கும் கிருஷ்ணதேவராயருக்கும் இந்த சண்டை சமாதானமாக முடிந்து சண்டை முடித்துக் கொள்ளப்படும். சரிங்களா? அப்போ ஒடிசால இருக்கக்கூடிய கஜபதி வம்ச அரசரான பிரதாபருத்ரனோடு கிருஷ்ணதேவராயர் போரில் ஈடுபட்டார். சமாதானமாக அதுக்கப்புறம் போயிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், பிரதாபருத்ரன் அவங்களுடைய மகளை திருமணம் செஞ்சு வச்சாங்க கிருஷ்ணதேவராயருக்கு. அது மூலமாக அந்த போர் முடிவுக்கு வந்துருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, போர்ச்சுகீசியர் பீரங்கி படை உதவியோடு கோல்கொண்டா சுல்தானை கிருஷ்ணதேவராயர் வெற்றி பெற்றார். அதாவது கிருஷ்ணதேவராயர் போர்ச்சுகீசியர்களுடைய பீரங்கி படையுடைய உதவியோட போய் கோல்கொண்டா சுல்தான் இருக்காருல்ல, அவரை ஜெயிச்சுட்டு வந்துட்டார். கோல்கொண்டா கோட்டையோட சுல்தான் இருப்பார்ல, அவரை ஜெயிச்சுட்டு வர்றார். அதுக்கு காரணம், போர்ச்சுகீசியர்களுடைய பீரங்கி படை உதவியுடன் கிருஷ்ணதேவராயர் போயிட்டு கோல்கொண்டா சுல்தானை வெற்றி பெறுகிறார். ஓகேவா? இது அவர் காலத்துல நடந்த ஒரு கதை. இன்னொன்னு பாருங்க, பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கிருஷ்ணதேவராயர் சண்டை போட்டு ரைச்சூர் கோட்டை அப்படிங்கிற கோட்டையை கைப்பற்றார். ரைச்சூர் கோட்டை அப்படிங்கிற அந்த கோட்டை யார்கிட்ட? பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கைப்பற்றுகிறார். அதுக்கப்புறம் பாருங்க, மழை நீரை சேகரிக்க நீர்த்தேக்கத்தை கட்டியவர் கிருஷ்ணதேவராயர். மழை நீரை சேகரிக்கிறதுக்கான ஒரு நீர் தேக்கத்தை அவருடைய ஆட்சி காலத்துல கட்டியிருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் தலைநகர் ஹம்பியில், சரிங்களா, அதாவது அவருடைய தலைநகர் ஹம்பியில சில கோயில்கள் அவர் கட்டியிருக்காரு. என்னென்ன கோயில்னு பாருங்க, கிருஷ்ணசாமி கோவில், ஹசாரா ராமசாமி கோவில், விட்டாலா சுவாமி கோவில். இந்த 3 கோவில் தலைநகர் ஹம்பியில அவர் கட்டியிருக்காரு. விஜயநகர பேரரசுடைய தலைநகராக சொல்லப்பட்ட இந்த ஹம்பி அப்படிங்கிற இந்த இடத்துல கிருஷ்ணசாமி கோவில், ஹசாரா ராமசாமி கோவில், விட்டாலா சுவாமி கோவில், இந்த 3 கோயில் அவர் கட்டி கொடுத்திருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, தென்னிந்தியால நிறைய கோவில்களுக்கு அவரு போர்களுக்கு எல்லாம் போர்ல வேற எங்கேயாவது அந்த போர்கள் எல்லாம் அவர் எடுத்துட்டு வர அந்த செல்வங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தென்னிந்தியால இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும்ல, கோயிலுடைய நுழைவு வாயில், அந்த நுழைவு வாயிலுடைய கோபுரத்தை கட்டுறதுக்காக அந்த செல்வங்களை நிறைய அவர் கொடுத்திருக்காரு. அதனுடைய ஞாபகமாக அதற்கு ராய கோபுரம்னு பேர் வச்சிருக்காங்க. கிருஷ்ணதேவர் ராயர் தானே, சோ இவர் தானே அந்த நுழைவாயில் அமைக்கிறதுக்கான ஃபண்ட் நிறைய கொடுத்தாரு. அதன் நினைவாக அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? ராய கோபுரம். அப்படின்னு நிறைய கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராய கோபுரம் இருக்கும். ராய கோபுரம்னா கிருஷ்ணதேவராயர் அவர் கொடுத்த அந்த கோபுரத்துடைய நுழைவாயிலுக்காக நிறைய செல்வங்கள் கொடுத்திருக்காரு. அதனால அதுக்கு பேர் ராய கோபுரம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, அரேபியாவில் இருந்து ஈரானில் இருந்தும் பெரும் எண்ணிக்கையில் குதிரைகள் இறக்குமதி செய்தார். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? போர்ச்சுகீஸ், அதாவது அரேபியால இருந்தும் ஈரான்ல இருந்தும் குதிரைகளை இறக்குமதி பண்ணது யாரு, எந்த விஜயநகர அரசர்னு கேட்டிருக்காங்க. இறக்குமதி பண்ணவர் கிருஷ்ணதேவராயர் தான். யாருகிட்ட இருந்து இறக்குமதி பண்ணாரு? அரேபியால இருந்தும் ஈரான்ல இருந்தும் இறக்குமதி பண்ணியிருக்காரு பெரும் எண்ணிக்கையில் குதிரைகளை. ஓகேவா? அடுத்தது பாருங்க, அஷ்ட திக்கஜங்கள் அப்படின்னு இருக்கா. அஷ்ட திக்கஜங்கள் அப்படிங்கிறது 8 இலக்கிய மேதைகள் கொண்ட ஒரு அவை. இப்ப நம்ம பாக்குறோம்ல, மராத்தியர்களை சிவாஜி அவர்கள் அவர் அமைச்சரவை வச்சிருந்தாரு, அவர் ஒரு குறிப்பிட்ட அமைச்சரவை வச்சிருந்திருப்பாரு. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் நம்ம பாக்குறோம்ல. பாமினி சுல்தான்கள்ல கூட ஒரு 8 பேர் கொண்ட ஒரு அமைச்சர் குழு இருக்கும். அதே மாதிரி கிருஷ்ணதேவராயர்கிட்டையும் பாத்தீங்கன்னா 8 இலக்கிய மேதைகள் இருக்கக்கூடிய ஒரு அவை இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கு பேர் என்ன? அஷ்ட திக்கஜங்கள் அப்படிங்கிறது. அஷ்ட திக்கஜங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 8 பேர் கொண்ட ஒரு இலக்கிய மேதைகள் கொண்ட ஒரு அவை கிருஷ்ணதேவராயிடம் இருந்திருக்கு. அதுல இந்த 8 பேர்ல முக்கியமான 2 பேர் சொல்றோம் பாருங்க. ஒருவர் அல்லசாணி பெத்தனா, நம்ம முன்னாடி பார்த்தோமா, அல்லசாணி பெத்தனா அப்படின்னு ஒருத்தர் பார்த்தோமா. அவர் யாரு? இந்த கிருஷ்ணதேவராயருடைய இந்த 8 பேர்ல ஒரு ஆளா இருந்திருக்காரு. இன்னொரு யார் அப்படின்னா தெனாலிராமர். நம்ம பார்த்திருக்கோம்ல, தெனாலிராமன் கதைகள்னு எவ்வளவு படிச்சிருக்கோம். அந்த தெனாலிராமரும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயருடைய அவையில இருந்தவர் தான். அப்ப கிருஷ்ணதேவராயருடைய அமைச்சரவையில் ஒரு முக்கியமான பேர் தான் இந்த அஷ்ட திக்கஜங்கள் அப்படிங்கிறது. இதோடைய பெயர் என்ன? இதோட அர்த்தம் என்ன? இதுல 8 இலக்கிய மேதைகள் இந்த அவையில இருந்திருப்பாங்க. அதுக்கு தான் இந்த பேர் வைப்பாங்க. அந்த 8 பேர்ல முக்கியமான 2 பேர் தான் இந்த அல்லசாணி பெத்தனா அப்படிங்கிறவரும், மற்றொருவர் தெனாலிராமர் அப்படிங்கிறவரும். இவங்க 2 பேருமே கிருஷ்ணதேவராயருடைய அவையில இருந்தவங்க தான், அந்த 8 பேர்ல. ஓகேவா? அடுத்து பாருங்க, இப்போ கிருஷ்ணதேவராயரோட காலம் இதோட முடியுது. கிருஷ்ணதேவராயர் பத்தி நம்ம நிறைய தகவல்கள் பார்த்தோம். அவருடைய புக்கு, அவர் நிறைய கோயில் கட்டி கொடுத்திருக்காரு. அப்புறம் ராய கோபுரம், இது எல்லாமே பார்த்தோமா. சோ இது எல்லாத்தையும் தாண்டி கிருஷ்ணதேவராயோட ஆட்சி காலம் முடியுது. அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் யார் ஆட்சி காலம் பண்றா, அதாவது துளு வம்சத்தை சார்ந்து யார் அடுத்தது அந்த இடத்துக்கு வர்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா அச்சுதேவராயர் அப்படின்னு பொறுப்பேற்றுக்கிட்டார். கிருஷ்ணதேவராயர் இறந்ததுக்கு அப்புறம் அச்சுதேவராயர் அப்படிங்கிறவரு அந்த பொறுப்பு மன்னராக அடுத்து பொறுப்பேற்றுக்கிறாரு. அவருக்கு பின்பு முதலாம் வேங்கடர் அப்படிங்கிற பொறுப்பேற்றுக்கிறாரு. அவருக்கு பின்பு
சதாசிவராயர் அப்படிங்கிற ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கிறார் துளு வம்சத்தின் சார்பாக. நல்லா பார்த்துக்கோங்க, சங்கம் வம்சம் முடிஞ்சு போச்சு, சாலு வம்சம் முடிஞ்சு போச்சு. மூணாவதாக பார்க்குற துளு வம்சத்துல கிருஷ்ணதேவராயர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு மன்னர். அவரை பார்த்து முடிச்சிட்டோம். அவரோட எண்டு எப்படி முடியுதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. துளு வம்சம் எப்படி முடியுதுங்கிற கரெக்டான கான்செப்டை பிடிச்சுக்கோங்க. துளு வம்சத்துல கிருஷ்ணதேவராயர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அடுத்து அவருடைய சகோதரர் அச்சுதேவராயர் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பின்பு முதலாம் வேங்கடர், அவருக்கு பின்பாக சதாசிவராயர் என்பவர் பொறுப்பேற்றுக்கிட்டார். ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த சதாசிவராயர் அப்படிங்கிறவருக்கு ரொம்ப குறைவான வயதப்ப, ரொம்ப சின்ன வயசுல இருந்தார். ஏன்னா இவர் இறந்துட்டார் முதலாம் வேங்கடர். அப்போ இமிடியேட்டா துளு வம்சத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து அடுத்து அரசு பதவி அப்படிங்கிறது அடுத்து அவங்கவுங்க அப்படியே தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அதன் அடிப்படையில சதாசிவராயர் அப்படிங்கிறது தான் வரணும். ஆனா இவருக்கு வயசு கம்மி. ஆனா இவர் வழி இல்லை, இவர் மன்னனாக அறிவிச்சிட்டாங்க. அப்படி மன்னனாக அறிவிச்சாங்கன்னா ஒரு கான்செப்டா ஃபாலோ பண்ணாங்க. என்ன கான்செப்ட்னா, பகர ஆளுநர் அப்படின்னு ஒரு பொறுப்புல நியமிப்பாங்க. பகர ஆளுநர் அப்படின்னு ஒரு பொறுப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, இது எந்த டைம்ல இந்த பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னா, மன்னருக்கு வந்து ரொம்ப கம்மியான வயசு, அவர் வந்து சின்ன வயசுல ஒருத்தர் மன்னர் ஆக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு வந்து சில விஷயங்கள் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்து அவர் பேரை வச்சு அவர் நல்லபடியாக ஆட்சி பண்றதுக்குன்னு பொறுப்புல வந்து ஒருத்தரை கொண்டு வருவாங்க. அதுதான் இந்த பகர ஆளுநர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப சதாசிவராயர் அப்படிங்கிறவர் குறைவான வயதிலேயே அவர் வந்து அந்த மன்னனாக மாறுறாரு. அப்ப அவருக்கு கீழே வந்து அந்த டைம்ல அவருக்கு ஆட்சி பண்ண கஷ்டமா இருக்கும். அதனால பகர ஆளுநர் அப்படிங்கிற பொறுப்புல யாரை கொண்டு வராங்கன்னா, ராமராயர் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த தளபதி. சரிங்களா? இந்த ராமராயர் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த தளபதியாகவும் இவங்களுக்கு மிகப்பெரிய விசுவாசியாகவும் இருந்தவர் தான் இந்த ராமராயர். ஓகேவா? சோ இந்த ராமராயர் அப்படிங்கிறவர் இந்த சதாசிவராயருக்கு ரொம்ப குறைவான வயதுல மன்னனானதுனால இந்த ராமராயரை பகர ஆளுநர் அப்படிங்கிற பொறுப்புல வைத்துக்கொண்டு இவருடைய பேர்ல வந்து ஆட்சி பண்ண சொல்றாங்க. ஓகேவா? அப்ப பகர ஆளுநர் அப்படிங்கிறதே என்ன சொல்லுவாங்க, பகர ஆளுநராக ஒருத்தர் பொறுப்புல வந்தாலே அவரு கம்மியான வயசுல ஒருத்தர் இருந்திருப்பாரு மன்னன், அவருக்கு சார்பாக ஆட்சி பண்றதுக்காக இவர் வச்சிருப்பாங்க. ஆனா இவர் பேரா டைரக்டா மன்னன் கிடையாது. இவர் அந்த இடத்துல ஒரு மிகச்சிறந்த தளபதியாக இருந்தவர் தான். இவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்து இவர் பார்த்துக்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ ராமராயர் அப்படிங்கிறவர் சதாசிவராயருடைய பேர்ல இவர் தான் ஆட்சி பண்ணார். டைரக்டா ராமராயர் மன்னர் கிடையாது. கரெக்டா கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. பகர ஆளுநராக பொறுப்புல எடுத்துக்கிட்டாரு. அந்த பொறுப்புக்கு வந்துட்டாலே இவங்களோட பேர்ல இவர் ஆட்சி பண்ணுவார். ஏன்னா இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த தளபதி தான். ஓகே, சரி. இப்போ வரைக்கும் இந்த சதாசிவராயர் வரைக்கும் உங்களுக்கு கதை புரியுதா? சதாசிவராயர் வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் துளு வம்சம் முடியல. இப்பதான் முடிய போது. அது எப்படிங்கிற கான்செப்ட் புரியணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். சோ இப்ப எண்ட்ல எப்படி நிக்கிறோம்? இப்ப துளு வம்சத்துல கிருஷ்ணதேவராயருக்கு பின்பு அச்சுதேவராயர், அவருக்கு பின்பு முதலாம் வேங்கடர், அவருக்கு பின்பு சதாசிவராயர். ஆனா இவருக்கு வயசு கம்மிங்கிறதுனால இவருக்கு கீழே மிகச்சிறந்த தளபதியாக இருந்த ராமராயரை பகர ஆளுநராக பொறுப்பில் வைத்துக் கொண்டு ஆட்சியை நடத்த தொடங்குறாங்க. ஆனா இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனையே வந்துச்சு. இந்த சதாசிவராயரை கொன்றுவிட்டு திரும்ப இன்னொரு வம்சத்தை தொடங்கலான்னு ஒரு பயங்கரமான போர் தான் நடந்துச்சு. அந்த போர்ல இருந்து இவருக்கு சார்பாக நின்று சண்டை போட்டவர் தான் இந்த ராமராயர். ஓகேவா? அப்படி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ பாருங்க, 1565 ஒரு முக்கியமான ஒரு வார் ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா, தலைக்கோட்டை போர். 1565 இந்த போர்ல தான் இந்த விஜயநகர பேரரசே ஒரு 95% காலி ஆயிட்டு. சரிங்களா? கொஸ்டின் கேட்பாங்க, விஜயநகர பேரரசு அப்படிங்கிற பேரரசு எந்த போரின் காரணமாக வீழ்ச்சியை சந்தித்தது அப்படின்னு கேட்டா, 1565 நடந்த இந்த தலைக்கோட்டை போர். இந்த போர்ல தான் விஜயநகர பேரரசு என்பது 95% அழிந்தது. பேலன்ஸ் ஏன் ஒரு 5% சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா இந்த போருக்கு பின்பும் 4வது வம்சமான ஆரவீடு வம்சம் இருந்துச்சு. கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுவும் போயிட்டு, அதனாலதான் கடைசியா ஆரவீடு வம்சம் கொஞ்ச நாள் இருந்ததுனாலதான் அந்த 5%ங்கிறத சொல்றேன். ஓகேவா? சரி, இப்ப கதைக்குள்ள வாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம என்ன பார்த்தோம்? ராமராயர் சதாசிவராயர் அப்படிங்கிற பேர்ல வச்சு தளபதியாக இருக்கக்கூடிய அவர் பகர ஆளுநர் பொறுப்பில் இருந்து கொண்டு ஆட்சி பண்றாரு. அந்த டைம்ல தான் இந்த 1565 தலைக்கோட்டை போருங்கிற போர் நடந்திருக்கும். சரிங்களா? இந்த தலைக்கோட்டை போரை இன்னொரு பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, ராட்சச தங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு பேர். ஓகேவா? தலைக்கோட்டை போர் அப்படிங்கிறது இல்ல இன்னொரு பேர் என்ன இதுக்கு அப்படின்னா, ராட்சச தங்கடி அப்படிங்கிறது இதோட இன்னொரு பெயர். ஓகேவா? சரி, இந்த போர் யார் யாருக்கு ஃபர்ஸ்ட் நடந்துச்சுன்னு நான் கிளியரா சொல்றேன். இந்த தலைக்கோட்டை போருங்கிறது 1565 ஒரு பக்கம் விஜயநகர பேரரசுக்கு இந்த பக்கம். சரிங்களா? இன்னொருத்தங்க யாரு, அவங்க ஆப்போசிட்டா யாரு சண்டை போட்டா அப்படின்னா, தக்கான சுல்தான்கள். அதாவது விஜயநகர பேரரசை சுற்றி வேறு இருக்கக்கூடிய நிறைய அமைப்புகள் இருந்திருப்பாங்கல்ல, வேற சின்ன சின்ன சுதந்திர அரசு, அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவங்களதான் என்ன சொல்லுவாங்கன்னா தக்கான சுல்தான்கள்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து விஜயநகர பேரரசு மேல டார்கெட் பண்ணி சண்டை போட்டாங்க. அப்ப ஒரு பக்கம் விஜயநகர பேரரசு, இன்னொரு பக்கம் எல்லா தக்கான சுல்தான்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து 2 பேருக்கும் சண்டை நடந்ததுதான் இந்த தலைக்கோட்டை போர். சரிங்களா? அப்ப இந்த போர்ல ஒரு பக்கம் யாரு விஜயநகர பேர் சார்பா சண்டை போடணும்? சதாசிவராயர் தான் வயசுல கம்மியா இருக்கிறவர். அப்ப யாரு பொறுப்புல இருந்தது? ராமராயர். அப்ப ராமராயர் போர்க்களம் புகுந்தார். நான் ஏன் இந்த வார்த்தை இங்க பதிவு பண்றேன் அப்படின்னா, அப்போ ராமராயருக்கு வயது முதிர்ந்த டைம்ல இருந்தார். அவர் கொஞ்சம் ஏஜ்டான டைம்ல இருந்தார்.
அந்த தளபதி பொறுப்புல இருந்து பகர ஆளுநராக பொறுப்புல இருந்தார்ல ராமராயர், அவருக்கு வயசு கம்மியா இருக்கிறதுனால ஆட்சி பண்ணார்ல, இந்த ராமராயருக்கு அப்ப வயது முதிர்ந்த நிலையில இருந்தார். ஆனாலும் ரொம்ப சிறந்த தளபதியாக இருந்தவர் தான் இவரு. அப்ப அந்த டைம் பார்த்து தலைக்கோட்டை போர் வந்துட்டு விஜயநகர பேரரசு அடிக்கிறதுக்கு ஒரு பக்கம் தக்கான சுல்தான்லாம் வந்துட்டாங்க. அப்ப இவர் தானே அந்த பக்கம் இருக்காரு. ஆனா வயது முதிர்ந்துட்டுன்னு அவர் யோசிக்கவே இல்லை. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவங்களோட சகோதரர்களை எல்லாரையும் அழைச்சிட்டு போய் இந்த ராமராயர் அப்படிங்கிற ஒரு போர்க்களம் போறார். போர்க்களத்தில் புகுந்து பயங்கரமான ஒரு வார் நடக்குது. அதுதான் இந்த தலைக்கோட்டை போர். சரிங்களா? இந்த தலைக்கோட்டை போர்ல ஒரு பக்கம் விஜயநகர பேரரசு, குறிப்பா அந்த டைம்ல யார் இருந்தா, துளுவ வம்சம். அந்த துளுவ வம்சத்துல யார் இருந்தா, சதாசிவராயர் அப்படிங்கிற குறைவான வயது கொண்ட ஒரு மன்னன். ஆனா பெயருக்கு அவரு அப்ப ஒரிஜினலா இருந்தது ராமராயர் என்ற பகர ஆளுநராக பொறுப்புல இருந்தவர். அப்ப ஒரு பக்கம் ராமராயர் விஜயநகர பேர் சார்பாக நிற்கிறாரு, இன்னொரு பக்கம் தக்கான சுல்தான்கள் எல்லாரும் வர்றாங்க. ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது. அந்த சண்டையின் பெயர் தான் தலைக்கோட்டை போர் என்பது. சோ இந்த தலைக்கோட்டை போர்ல யார் ஜெயிச்சது அப்படின்னா, விஜயநகர பேரரசு முற்றிலுமாக தோற்று போனார்கள். இன்னொரு பக்கம் சண்டை போட்ட அந்த தக்கான சுல்தான்கள் தான் ஜெயிச்சாங்க. ஓகேவா? அப்போ இதுல தோல்வியை சந்திக்கிறாங்களே, அந்த போர்லயே இந்த ராமராயரும் கொல்லப்படுகிறார். இந்த ராமராயரும் மிகச்சிறந்த தளபதியாக வயது முதிர்ந்த நிலையிலும் போர்க்களம் புகுந்த இந்த ராமராயர் என்பவர் அந்த சண்டையிலேயே கொல்லப்படுறார். ஓகேவா? சோ அந்த சண்டையில அவர் கொல்லப்படுறாரா? அப்போ யாருக்கு சண்டை நடக்குது? தக்கான அரசுகளுக்கும் விஜயநகர பேரரசுக்கும் இடையே நடந்த சண்டை தான் இந்த தலைக்கோட்டை போர். முக்கியமா சொல்ல போனா அந்த டைம்ல இருந்தவர் ராமராயர். அவர் தான் போர்க்களம் புகுந்து சண்டை போடுறாரு விஜயநகர பேரரசுக்கு சார்பாக. ஓகேவா? இங்க பாருங்க, விஜயநகர அரசு தோற்கடிக்கப்பட்டது. 95% விஜயநகர பேரரசு முடிஞ்சு போச்சு, அழிச்சாச்சு. அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, தலைக்கோட்டை போர்ல தான் விஜயநகர பேரரசு அழிந்ததுங்கிற ஒரு பதிவும் கொடுப்பாங்க. ஓகேவா? ஏன்னா 95% அழிந்துருச்சு. சரிங்களா? அப்பனா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த ராமராயர் கொல்லப்பட்டுட்டார்ல, இந்த ராமராயர் பகர ஆளுநராக பொறுப்புல இருந்தார்ல, அவரு கொல்லப்பட்டார். ஆனா இந்த ராமராயர் இன்னொருத்தர் மன்னர். அப்ப யாரு? சதாசிவராயர் தானே அப்ப மன்னர். குறைவான வயதுல இருக்காருன்னு இவர் தான் மன்னரா இருந்திருப்பார். அப்ப என்ன பண்ணிருப்பாரு இவருனா, இந்த சதாசிவராயரும் இந்த ராமராயரோட சகோதரர்களும் இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிடுவாங்க. ஓகேவா? அதாவது ராமராயர் இறந்துருவாரு, அந்த போர்ல இறந்துருவாரு. ஆனா அந்த போர்ல ராமராயர் அவங்களுடைய சகோதரர்களையும் ஈடுபடுத்தியிருப்பாரு. அவங்களும் இவருக்கு ஆதரவாக வந்து சண்டை போட்டிருப்பாங்க. அப்ப அந்த சண்டையில இவர் இறந்துருவார். ஆனா இவரோட சகோதரர்களும் இந்த சதாசிவராயர் இருக்காருல, அந்த குறைவான வயது கொண்ட மன்னன் பார்த்தோம்னா, அவங்களும் தப்பிச்சு போயிடுவாங்க. ஓகேவா? அப்ப அவங்க இறந்திருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க தப்பிச்சு போனாங்கல்ல, தப்பிச்சு போய் அவங்க ஆரம்பிச்சதுதான் ஆரவீடு வம்சம். ஓகேவா? அப்ப துளுவ வம்சம் எங்க முடியுது? தலைக்கோட்டை போரில் முடிந்ததுதான் துளுவ வம்சம். அந்த துளுவ வம்சம் சார்பாக கடைசியா சண்டை போட்டு இறந்தது யாரு? இந்த ராமராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகர ஆளுநராக பொறுப்பில் இருந்த மிகச்சிறந்த தளபதியான இந்த ராமராயர் கொல்லப்பட்டார். இவருடன் இந்த தலைக்கோட்டை போர் முடிவடைந்து விஜயநகர பேரரசு வந்து தோல்வியை சந்தித்தது. ஆனால் இந்த சதாசிவராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன்னனும் இந்த ராமராயருடைய சகோதரர்களும் இவங்களெல்லாம் சேர்ந்து தப்பிச்சு ஒரு இடத்துக்கு போறாங்க. ஓகேவா? அப்ப அவங்க தப்பிச்சு போனாங்களா ஒரு இடம், அந்த இடத்துல இருந்துகிட்டு இந்த ராமராயருடைய சகோதரர் இருந்தார், இந்த கொல்லப்பட்டால ராமராயர், அவருடைய சகோதரரான திருமலை தேவராயர் அப்படிங்கிற இவர் தான் 4வது வம்சமான ஆரவீடு வம்சம் என்ற ஒரு வம்சத்தை தோற்றுவித்தார். ஆனால் சில காலம் மட்டுமே இந்த ஆரவீடு வம்சம் இருந்தது. அத்துடன் அந்த வம்சமும் முடிவடைந்து விஜயநகர பேரரசு முற்றிலுமாக முடிந்துருச்சு. நான் எதனால 95% தலைக்கோட்டை போர்லயே விஜயநகர பேரரசு தோத்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இது பாருங்க ரொம்ப கம்மியான காலம் தான் இருந்திருக்கும். ஒரு 40 வருஷம் சும்மா பேருக்கு இருந்தாங்க. மற்றபடி இவங்க வந்து ஒரு உண்மையான விஜயநகர பேரரசாவே இவங்க அந்த அளவுக்கு வெளியில வரல. ஏன்னா இவங்களே சொல்றாங்க, இவங்களே வந்து இந்த மாதிரி நாங்க அந்த எழுதி வெளியில வந்து தனியா ஆரம்பிச்சிருக்கேன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இதுலயே முடிஞ்சு போச்சு மொத்தம். அதனால கடைசியாக இந்த ஆரவீடு வம்சம் அப்படிங்கிறது பேரளவில் இருந்து விட்டு அத்தோட முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்ப கதை கரெக்டா புரியுதா? அப்போ கடைசியா ராமராயர் கொல்லப்படுறாரு. அவருடைய சகோதரரான திருமலை தேவராயரும் இந்த சதாசிவராயர் என்று இவருக்கு மேல ஒரு மன்னனாக இருந்த எல்லாரும் தப்பிச்சு எங்க போறாங்கன்னா, சந்திரகிரி அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. ஓகேவா? சந்திரகிரி அப்படிங்கிற இந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ராமராயருடைய சகோதரரான இந்த திருமலை தேவராயர் அப்படிங்கிறவர் தான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவார். என்னன்னா, நான் ஒரு வம்சம் தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆரவீடு வம்சம் அப்படிங்கிற இந்த வம்சத்தை 1570 தொடங்கி கடைசி 1646 வரைக்கும் இந்த ஆரவீடு வம்சம் இருந்து அத்துடன் அப்படியே முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்ப ஆரவீடு வம்சத்தை தோற்றுவித்தது யாரு? இந்த ராமராயருடைய சகோதரரான திருமலை தேவராயர் அப்படிங்கிறவர் தான் தொடங்கியிருப்பார். ஓகேவா? அவர் தான் சந்திரகிரிக்கு போயிருப்பாரு, அங்க போய் தான் அவர் தொடங்கியிருப்பார். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, இந்த சதாசிவராயர் இருக்காருல்ல, இந்த ராமராயருடைய மன்னனாக இருந்தவர், அவர் எங்க தப்பிச்சிருப்பாருன்னா பெனுகுண்டா அப்படிங்கிற இடத்துக்கு தப்பிச்சு போயிருப்பாரு. சரிங்களா? பெனுகுண்டா இடத்துக்கு தப்பிச்சு போயிருப்பாரு. தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் திருமலை தேவராயர் தனியா, ராமராயரோட சகோதரர், இவர் ஆரவீடு வம்சத்தை தொடங்கிடுவாரு. அப்ப திருமலை தேவராயரும் இந்த சதாசிவராயரும் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து நம்மளே சேர்ந்தே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்னா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த திருமலை தேவராயர் சந்திரகிரி இடத்துக்கு போய் ஆரவீடு வம்சத்தை தொடங்குறாரு. அந்த இடத்த தொடங்கி
தலைநகராக பெனுகொண்டா அப்படிங்கிற இடத்துலதான் புதிய தலைநகரை உருவாக்கி சில காலங்கள் மட்டும் ஆட்சி செய்தார்கள். ஓகேவா? கடைசியா இருக்கக்கூடிய இந்த ஆரவீடு வம்சம் என்பதை உருவாக்கியவர் இந்த ராமராயருடைய சகோதரரான திருமலை தேவராயர். அவர் கூட இருந்தது இந்த சதாசிவராயர், ஒரு குறைந்த வயதுடைய மன்னன் இருந்தால் அவரும் அவர் கூட தான் இருந்தாரு. சோ அவங்க சேர்ந்து ஆரம்பிச்சது ஆரவீடு வம்சம். ஆனா உருவாக்குனது யாருன்னு கேட்டா திருமலை தேவராயர் தான். ஓகேவா? இவரோட சகோதரர் தான் அதை உருவாக்கி இருப்பாரு. தலைநகர் எங்க அமைச்சாங்க? பெனுகொண்டா அப்படிங்கிற இடத்துலதான் புதிய தலைநகரை உருவாக்கி சில காலம் ஆட்சி பண்ணாங்க. அத்தோட இந்த ஆரவீடு வம்சமும் முடிஞ்சு போச்சு. முடியறதுக்கு முக்கியமான காரணமே 1646 பிஜப்பூர் சுல்தான்களின் சூழ்ச்சியால் இந்த ஆரவீடு வம்சமும் முடிவுக்கு வந்து இத்துடன் அந்த 4வது வம்சமும் முடிஞ்சு போச்சு. கிளியரா உங்களுக்கு? திரும்ப போட்டேன் சொல்றேன், உங்களுக்கு கிளியரா புரியும். சரிங்களா? அந்த மொத வம்சத்துல இருந்து என்ன முடிஞ்சது, யாரு வந்தா அப்படிங்கறத நான் ஒரு சின்ன கான்செப்டா சொல்றேன், கரெக்டா சொல்றேன், பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தோம்? இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தது மொத்தமே 4 வம்சம் இருக்கு. ஒண்ணு சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு. இந்த 4 வம்சம் தான் விஜயநகர பேரரசுன்னு சொல்றோம். விஜயநகரம் அப்படிங்கிறது ஒரு இடம், அந்த இடத்துக்கு அவங்க பேரே அப்படிதான் வச்சாங்க. சோ அந்த விஜயநகர பேரரசுல மொத்தம் 4 வம்சம் இருந்திருக்கு. அதுதான் இது. சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தது சங்கம வம்சம். அதை தோற்றுவித்தவர்கள் ஹரிஹரர் புக்கர். சரி, ஓகே. இந்த சங்கம வம்சம் எப்ப முடிவடைந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, 2ஆம் தேவராயருக்கு பின்பு. கரெக்டா? கரெக்டா? சங்கம வம்சம் அப்படிங்கிறது எப்ப முடிவடைஞ்சது? சங்கம வம்சத்துடைய மிகச்சிறந்த அரசர் 2ஆம் தேவராயர். அவருடைய காலகட்டத்துக்கு அடுத்ததாக அந்த சங்கம வம்சத்துடைய முக்கியமான தளபதியாக இருந்தவர் சாளுவ நரசிம்மர். சோ இவர் என்ன பண்றாருன்னா, இவர் தளபதியாக இருக்கக்கூடிய அந்த டைம்ல அந்த சங்கம வம்சத்துடைய மன்னராக இருந்தவர் 2ஆம் விருப்பாட்சி ராயர். சோ அவரை கொலை செஞ்சுட்டு இந்த சாளுவ நரசிம்மர் அப்படிங்கிறவர் அவருடைய வம்சமான அந்த சாளுவன் வம்சம் அப்படிங்கிற அந்த வம்சத்தை 1485 காலகட்டத்துல தொடங்குறாரு. ஓகேவா? அப்ப சங்கம வம்சம் முடிஞ்சு போச்சு. 2வது வம்சமான சாளுவ வம்சத்தை தொடங்கினது யாரு? சாளுவ நரசிம்மர். இவர் தான் அதை தொடங்கினாரு. ஏன்னா இவர் தளபதியாக இருந்து அந்த இடத்தை பிடிச்சி அடுத்து இந்த சாளுவ நரசிம்மர் இந்த சாளுவ வம்சம்ங்கிற 2வது தொடங்கிட்டார். ஆனா இவரோட இந்த சாளுவ வம்சம் முடிஞ்சு போச்சு. இவருக்கு பின்னாடி இவர்கிட்ட தளபதியாக இருந்த நரச நாயக்கர்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த நரச நாயக்கருடைய மூத்த மகன் தான் இந்த வீர நரசிம்மர். இவர் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்ப இந்த வீர நரசிம்மர் என்ன பண்றாருன்னா அவருடைய வம்சமான துளுவ வம்சத்தை 3வது வம்சமான அந்த வம்சத்தை தொடங்குறாரு. இந்த துளுவ வம்சத்துல முக்கியமான ஒரு அரசர் தான் யாரு? கிருஷ்ணதேவராயர். கரெக்டா? இதுல முக்கியமான ஒருத்தர் தான் கிருஷ்ணதேவராயர். இவரை தான் கொஸ்டின் கேட்பாங்க. சோ சங்கமம் முடிஞ்சிட்டு, சாளுவ முடிஞ்சிட்டு, 3வதாக இருக்கக்கூடிய துளுவ, இந்த துளுவ வம்சத்துலதான் கிருஷ்ணதேவராயர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். சோ இவரை பத்தி விஜயநகர அரசுல மகத்தானவர், ரொம்ப முக்கியமானது தெரிஞ்சுக்கணும்னா அவர் பார்த்தீங்கன்னா நூல் அமுக்த மாலியதா அப்படிங்கிற தெலுங்கு நூல் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அல்லசாணி பெத்தனா அப்படிங்கிறவர் இவருடைய அவையில் இருந்திருக்காரு. தெனாலிராமன் இவர் அவையில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாமினி சுல்தானான முகமது ஷாவுக்கு அவருடைய அரியணையை மீட்டு கொடுத்தது கிருஷ்ணதேவராயர் தான். அதுக்கப்புறம் ஒடிசாவுடைய கஜபதி வம்ச அரசரான பிரதாபருத்தருடன் சண்டை போடும்போது பிரதாபருத்தனுடைய மகளை திருமணம் செய்து கொண்டு அந்த சண்டை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, போர்ச்சுகல்சியருடைய உதவியுடன் பீரங்கி படை உதவியோட இவர் நிறைய ராணுவத்துல போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பிஜப்பூர் சுல்தான் ரைச்சூர் கோட்டையை கைப்பற்றி இருக்காரு. மழைநீர் சேமிக்க நிறைய நீர்த்தேக்கம் கட்டியிருக்காரு. தலைநகர் ஹம்பிங்கிற அந்த இடத்துல இவரோட தலைநகர்ல கிருஷ்ணசாமி கோவில், ஹசாராராமசாமி கோவில், விட்டாலா சுவாமி கோவில் அப்படிங்கிற 3 கோவில் கட்டி கொடுத்திருக்காரு. தென்னிந்தியா கோயில்களுக்கு நிறைய டொனேஷன் கொடுக்குறாரு. எதுக்கு முக்கியம் அப்படின்னு இந்த கோயில் நுழைவாயிலுக்கு. அதனால ராய கோபுரம் அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. அரேபியால இருந்தும் ஈரான்ல இருந்தும் நிறைய குதிரைகளை இறக்குமதி பண்றாரு. இது ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அஷ்ட திக்கஜிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 8 இலக்கிய மேதைகள் கொண்ட அவை அவங்கள்ட்ட தான் இருந்திருக்காங்க. அந்த 8 பேர்ல முக்கியமான 2 பேர் தான் அல்லசாணி பெத்தன்னா அப்படிங்கிறவரும் மற்றொருவர் தெனாலிராமன் அப்படிங்கிற இவங்க 2 பேர் இருந்திருக்காங்க. சோ இந்த கிருஷ்ணதேவராயர் இறந்ததற்கு பின்பு அச்சுதேவராயர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1ஆம் வேங்கடர், அதுக்கப்புறம் சதாசிவராயர். இந்த சதாசிவராயருக்கு தான் வயசு கம்மியா இருக்கிறதுனால ஒரு பொறுப்பு, அதாவது பகர ஆளுநர் பொறுப்புன்னு ஒருத்தரை கொண்டு வருவாங்க. அவர் தான் ராமராயர். சோ இந்த ராமராயர் தான் இவருடைய பேர்ல ஆட்சி பண்ணுவாரு. அதாவது ஏன்னா இவருக்கு வயசு கம்மியா இருக்கும். அப்ப இந்த ராமராயரும் இந்த சதாசிவராயரும் துளு வம்சத்துல இருந்துட்டு இருக்கிற அந்த காலகட்டத்துல தான் 1565 தலைக்கோட்டை போருங்கிற ஒரு போட்டு விஜயநகர பேரரசை எதிர்த்து வந்தது. அப்ப விஜயநகர பேரரசு சார்பாக ராமராயரும் சதாசிவராயரும் நின்னாங்க. இந்த பக்கம் தக்கான சுல்தான்கள் யாரும் சண்டை போட்டாங்க. அந்த சண்டையில ராமராயர் கொல்லப்படுறாரு. சதாசிவராயரும் அந்த ராமராயருடைய சகோதரரான திருமலை தேவராயரும் 2 பேரும் தப்பிச்சு போய் தனியா அந்த இடத்துல திருமலை தேவராயர் என்ன பண்றாருன்னா கடைசி வம்சமான ஆரவீடு வம்சம்ங்கிற வம்சத்தை தொடங்குறாரு. தொடங்கி சில காலம் பெனகொண்டாங்கிற இடத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணி கடைசி 1646 பிஜப்பூர் சுல்தான்களின் சூழ்ச்சியால் இந்த ஆரவீடு வம்சமும் முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டு விஜயநகர பேரரசு முற்றிலுமாக அழிந்தது. ஓகேவா? விஜயநகர பேரரசு எந்த போரின் காரணமாக தோற்றது, அழிந்ததுன்னு கேட்டாங்கன்னா இந்த தலைக்கோட்டை போர் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இந்த போர்ல தான் அவங்க மொத்தமா முடிச்சிட்டாங்க. ஓகேவா? சோ இதோட 4 வம்சம் முடிஞ்சு போச்சு. இப்ப
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய அவங்களுடைய நிர்வாகம் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? இங்க பாருங்க, அவங்க நிர்வாகத்துல அரச பதவி அப்படிங்கிறது பரம்பரையானதா இருந்திருக்கு. அதாவது அப்பா இருப்பாங்க, அடுத்து அவங்களோட பையன், இந்த மாதிரி கான்செப்ட்ல வருவாங்க. சரிங்களா? அப்ப அரச பதவி அப்படிங்கிறது விஜயநகர பேரரசு காலத்துல அரச பதவி ஒரு பரம்பரையானது. அதுக்கப்புறம் யுவராஜ பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது தான் அந்த இளவரசர்கள் எடுத்துக்குள்ள அவங்க எடுத்துப்பாங்கல்ல, இளவரசர்கள் வந்து அவங்க அடுத்தது வந்து அரசராக மாறும்போது ஒரு ஒரு விஷயத்த பண்றாங்க. அதுக்கு பேர் சொல்றாங்க என்ன? யுவராஜ பட்டாபிஷேகம் அப்படின்னா இதுக்கு பேர். ஓகேவா? அடுத்து பாருங்க, பகர ஆளுநர் நியமன முறை இவங்க காலத்துல இருந்திருக்கு. அதான் முன்னாடியே சொன்னேன்ல, பகர ஆளுநர் நியமன முறைன்னா என்ன அர்த்தம்? அந்த மன்னர் வந்து குறைவான வயது உடையவராக இருந்தாங்கன்னா அவர் மன்னராக வைத்துக்கொண்டு இந்த பகர ஆளுநர் ஒரு பதவியில் ஒருத்தர் நியமிச்சாங்கன்னா அவர் ஒரிஜினலா பார்த்துப்பார். ஓகேவா? அதுக்காக இந்த நியமன முறை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் முதலமைச்சருங்கிற கான்செப்ட் மகா பிரதானி என்ற ஒரு பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்துல முதலமைச்சர் அப்படிங்கிற கான்செப்ட் மகா பிரதானி அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தலவாய் அப்படின்னா தளபதி அப்படின்னு அர்த்தம். வாசல் அப்படின்னா அரண்மனை பாதுகாவலர் அப்படின்னு அர்த்தம். ராயசம் அப்படின்னா செயலர் அல்லது கணக்கர் அப்படின்னு அர்த்தம். அடைப்பம் அப்படின்னா தனி உதவியாளர்னு அர்த்தம். காரியகர்த்தா அப்படின்னா செயல் முகவர்னு அர்த்தம். எல்லாம் அவங்க ஆட்சி காலத்துல இருந்த பெயர்கள். அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு எப்படி பிரிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு மண்டலங்களாகவும், மண்டலங்கள் பல்வேறு நாடுகளாகவும், நாடுகள் பல்வேறு ஸ்தலங்களாகவும், ஸ்தலங்கள் பல்வேறு கிராமங்களாகவும் பிரிக்கப்பட்டிருந்திருக்கு. இதான் அதோடைய அந்த பேரரசு பிரித்த அந்த கான்செப்ட். இதான். இந்த மண்டலங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாநிலம்னு அர்த்தம். நாடுகள் அப்படின்னா மாவட்டம்னு அர்த்தம். ஸ்தலங்கள் அப்படின்னா வட்டம்னு அர்த்தம். கிராமங்கள்னா நமக்கு தெரியும் கிராமம். ஓகேவா? அது கவுடா அப்படிங்கிற ஒரு பெயர்ல இருக்கக்கூடிய கிராம தலைவர் தான் இந்த கிராமங்களையும் பாத்துக்கிறாரு. கிராமங்கள் அப்படிங்கிறத கவுடா என்ற பெயரில் கிராம தலைவர் ஒருத்தர் இருந்திருக்காரு. ஓகேவா? அதே மாதிரி இந்த மண்டலங்கள் அப்படிங்கிறத ஒவ்வொரு மண்டலத்துக்கும் மண்டலேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுநருக்கு கீழே தான் இது இருந்திருக்கு. இந்த மண்டலங்கள் பிரிச்சிருக்காங்கல்ல, இந்த மண்டலங்கள் ஒவ்வொரு மண்டலமும் மண்டலேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுநர் ஒருத்தர் அந்த இடத்துக்கு நியமிச்சிருவாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி பேரரசு இப்படிதான் பிரிச்சுதான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, நாயக்க முறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த நாயக்க முறை அப்படிங்கிறது கிருஷ்ணதேவராயர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. கிருஷ்ணதேவராயர் இருந்திருப்பார்ல, துளு வம்சத்துல அவருடைய காலம் தான் முக்கியமான காலம் எடுத்தோம். அவருடைய காலகட்டத்தில் முக்கியமா இன்ட்ரோடியூஸ் பண்ணதா இந்த நாயக்க முறை அப்படிங்கிற இந்த கான்செப்ட். இதை வந்து ராணுவ தலைவர்னு சொல்லலாம், இல்லாட்டி ராணுவ வீரர்னு சொல்லலாம். அந்த கான்செப்ட்ல இருக்கிறதா இந்த நாயக்க முறை. நாயக் அப்படின்னு சொல்லுவாங்க. நாயக் அப்படிங்கிற இந்த கான்செப்ட், நாயக் அப்படிங்கிற இந்த முறை வந்து ஒன்னு ராணுவ தலைவர் இல்லாட்டி ராணுவ வீரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் இருக்கக்கூடியது. இது கிருஷ்ணதேவராயர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. இதை தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாயக்கட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கன்னடத்துல நாயக் தானம அப்படின்னு சொல்லுவாங்க. தெலுங்குல நாயன்கரமு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அது பேர்ல இருக்கிறது. சரிங்களா? அந்த பேர்ல இது என்னன்னு அழைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நூனிஸ் அப்படின்னு ஒருத்தர் படிச்சிருப்போமா, ஒரு வெளிநாட்டு பயணி. அவருடைய கூற்று இதை பத்தி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, விஜயநகர அரசு அப்படிங்கிறது 200க்கும் மேற்பட்ட நாயக்குகளாக பிரிக்கப்பட்டிருச்சுன்னு சொல்லுவார். நம்ம சொன்னோம் இந்த நாயக் முறை அப்படிங்கிற அந்த கான்செப்டை கிருஷ்ணதேவராயர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ராணுவ மாதிரி. நம்ம அந்த இக்தாதார்லாம் படிச்சிருப்போம்ல, ஜாகிர்தார் முறை எல்லாம் படிச்சோம்ல, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த நாயக் முறை அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இந்த கான்செப்ட் பல்வேறு பகுதிகளாக பல்வேறு நாயக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பிரிக்கப்பட்டிருச்சு. யாருடைய காலத்துல? கிருஷ்ணதேவர் ஆட்சி காலத்துல, விஜயநகர பேரரசு காலத்துல நான் பார்த்திருக்கேன்பா அப்படிங்கிற மாதிரி இந்த நூனிஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கூற்று பதிவு பண்ணியிருக்காரு. இதை வந்து ராயவாசகமு அப்படிங்கிற ஒரு தெலுங்கு நூல்ல ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. சரிங்களா? இந்த நூனிஸ் அப்படிங்கிற ஒரு விஜயநகர அரசு வந்து 200க்கும் மேற்பட்ட நாயக்குகளாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு அவர் எதுல சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருடைய தெலுங்கு நூலான ராயவாசகமு அப்படிங்கிற இந்த நூல்ல பதிவு பண்ணியிருக்காரு. ஓகேவா? சோ இந்த நாயக் முறை அப்படிங்கிறது கிருஷ்ணதேவராயரால் அவருடைய காலத்திலேயே அது முடிவுக்கு வந்துருச்சு. அவர் காலத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அவருடைய காலத்துக்கு அப்புறம் அது யாரும் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, பேட்டை அப்படின்னா வணிக மையம்னு அர்த்தம். பேட்டை அப்படின்னா வணிக மையம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வராகன் அப்படின்னா தங்க நாணயம். இது நீங்க படிச்சிருப்பீங்க, நம்ம வந்து பாளையக்காரக முறையை படிக்கும் போதே படிச்சிருப்போம். சரிங்களா? சோ வராகன் அப்படின்னா தங்க நாணயம்னு அர்த்தம். தமிழ்ல இந்த வராகனை என்ன சொல்லுவாங்கன்னா பொன் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னடத்துல பொன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வராகன் அப்படின்னா தங்க நாணயம்னு அர்த்தம். இதை தமிழ்ல பொன் அப்படின்னு சொல்லுவாங்க, கன்னடத்துல பொன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி நாணயத்தினுடைய நாணயம் இருக்குல்ல, அதோடைய வந்து அரசனுடைய பெயர் வந்து அதுல பதிவு பண்ணப்படும். அவங்களுடைய நாணயத்துல, இந்த தங்க நாணயத்துல அரசுடைய பெயர் பதிவு பண்ணப்படும். அது பெயர் வந்து ஒண்ணு நாகரி வடிவத்துல இருக்கும் அல்லது கன்னட வடிவத்துல இருக்கும். ஓகேவா? அந்த எழுத்தோட வடிவம் என்ன, அந்த பேரை வந்து பதிவு பண்றதோட எழுத்து வடிவம் நாகரி வடிவம் அல்லது கன்னடத்துல வடிவத்துல இருக்கும். அடுத்து பாருங்க, அப்துல் ரசாக். நம்ம பார்த்தோமா, அப்துல் ரசாக் ஒரு வெளிநாட்டு பயணி. அந்த அப்துல் ரசாக்குடைய ஒரு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா, போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞரின் உதவியுடன் ஏரி கட்டப்பட்டதுன்னு ஒரு கூற்று பண்ணியிருக்காரு.
பதிவு பண்ணியிருக்காரு. அப்துல் ரசாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயணி ஒரு குறிப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா, போர்ச்சுகீசியர்களுடைய கட்டுமான கலைஞர்களுடைய உதவியுடன் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏரிகள் கட்டப்பட்டிருந்துச்சு. விஜயநகர பேரரசு காலத்துல நிறைய ஏரிகள் போர்ச்சுகீசியர்களுடைய அவங்களுடைய ஆதரவுடன் சேர்ந்து கட்டியிருந்தாங்க அப்படின்னு அப்துல் ரசாக் அவர்கள் ஒரு குறிப்புல கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் கில்டுகள் அப்படின்னா தொழிற்சாலை அமைப்புகள் அப்படிங்கறது அர்த்தம். கில்டுகள் அப்படின்னு நிறைய தொழிற்சார் அமைப்புகள் இருந்துச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்க, கிருஷ்ணதேவராயருடைய முக்கியமான 2 நூல். கிருஷ்ணதேவராயருடைய முக்கியமான 2 நூல் என்னன்னு பாருங்க. ஜாம்பவதி கல்யாணம், உஷாபரிணயம் அப்படிங்கிற இந்த 2 நூல் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நூல். ஓகேவா? ஸோ கிருஷ்ணதேவராயருடைய ஒரு நூல், 2 நூல் நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்திருப்போம். தெலுங்கு நூல் ஒன்று எழுதியிருப்பாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஜாம்பவதி கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடியது உஷா பரிணயம் அப்படிங்கிற இந்த சமஸ்கிருத நாடக நூல். ஓகேவா? இது ஒரு சமஸ்கிருத நாடக நூல். ஸோ இதுக்கு முன்னாடியே அமுக்த மால்யதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெலுங்கு நூல் எழுதியிருப்பாங்க. அது இல்லாம கிருஷ்ணதேவராயர் எழுதின இன்னொரு நூல் தான் ஜாம்பவதி கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஒரு நாடக நூல். ஓகேவா? அடுத்து பாருங்க, தெனாலிராமன் அவர்கள் எழுதின ஒரு நூல் தான் பாண்டுரங்க மகாத்தியம் அப்படிங்கிற ஒரு நூல். தெனாலிராமன் யாரு? கிருஷ்ணதேவராயருடைய அவையில 8 பேர் இருந்திருப்பாங்கல்ல, அதுல அல்லசாணி பேத்தனா ஒருத்தர், அப்புறம் அவர் இல்லாம இந்த தெனாலிராமர் முக்கியமான ஒருத்தரா இருந்திருப்பாரு. அப்ப இவர் எழுதின ஒரு புக்கு தான் பாண்டுரங்க மகாத்தியம் அப்படிங்கிற புக். இது முக்கியம். சரிங்களா? இந்த புக்கெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தெனாலிராமன் எழுதினதான் பாண்டுரங்க மகாத்தியம் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, கோவில் தூண்கள்ல குதிரைகள் அதிகமாக உள்ளதுங்கிற பதிவும் இருக்கு. கோவிலோட தூண்கள் இருக்குல்ல, விஜயநகர பேரரசால் கட்டப்பட்ட கோவில்கள்ல தூண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து குதிரைகள் வந்து அந்த வரைந்த ஓவியங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு பதிவும் கொடுக்குறாங்க. கடைசியா பாருங்க, ஆதாரங்கள். அதாவது விஜயநகர பேரரசு அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, விஜயநகர பேரரசுலாம் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு ஆதாரம் கிடைக்கல. அந்த ஆதாரம் எதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, இலக்கிய நூல் 2, மனுசரிதம், அதுக்கப்புறம் சால்வ வையுதயம் அப்படிங்கிற இந்த 2 இலக்கிய நூல் ஆதாரமாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் தெலுங்கில் எழுதப்பட்ட ராயவாசகமு அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணதேவராயருக்கு கீழே இருந்த அந்த நாயக்க முறை பத்தி சொல்லக்கூடிய கான்செப்ட் இந்த நூல் இருக்கு. ராயவாசகமு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தெலுங்கில் எழுதப்பட்ட இந்த நூல்ல கிருஷ்ணதேவராயரால் இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த கான்செப்டை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குறிப்புகள், வெளிநாட்டு பயணிகள் யார் யாரெல்லாம் விஜயநகர பேரரசை பத்தின குறிப்புகள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு இபின் பதூதா மொராக்கோ நாட்டுடைய பயணி, அப்துல் ரசாக் பாரசீக நாட்டுடைய பயணி, நிக்கிடின் அப்படிங்கிறவரு ரஷ்யன் நாட்டு பயணி, டோமிங்கோ வயஸ் அப்படிங்கிறவரு போர்ச்சுகல் நாட்டு பயணி, நுனிஸ் அப்படிங்கிறவரு இத்தாலி நாட்டு பயணி. சரிங்களா? இவங்க எல்லாருமே அந்தந்த நாட்டில இருந்து பயணிகளாக விஜயநகர பேரரசை பத்தி இவங்க நிறைய குறிப்புகள் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதோட நமக்கு விஜயநகர பேரரசு அப்படின்னு கம்ப்ளீட்டா முடியுது. ஓகேவா? அப்ப விஜயநகர பேரரசு என்றால் மொத்தம் 4 பிரிவாக பார்க்கிறோம். சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு. சங்கம அப்படிங்கிறத ஹரிஹரர் புக்கர் தொடங்குறாரு. சாளுவ அப்படிங்கிறத சாளுவ நரசிம்மர் அப்படிங்கிறவர் தொடங்குறாரு. துளுவ அப்படிங்கிறத அவர்கிட்ட தளபதியாக இருந்து கொண்டு அதுக்கப்புறம் அவருடைய மகன், மூத்த மகன் அப்படிங்கிற வீர நரசிம்மர் அப்படிங்கிறவரு தொடங்குறாரு துளுவ அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் ஆரவீடு அப்படிங்கிறத திருமலை தேவராயர் அப்படிங்கிறத தொடங்குறாரு. ஸோ 4 இதையும் யார் தொடங்குறாங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். எப்படி ஒவ்வொன்றும் முடியுதுங்கிறது முக்கியம். கண்டிப்பா இதுல வந்து உங்களுக்கு கன்வே ஆயிருக்கும் அப்படின்னு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இதை பார்த்ததுக்கு அப்புறம் போய் நீங்க அந்த ஸ்கூல் புக்கில் அந்த லெசனை படிச்சீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டா புரியும். ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், இந்த JT50 உடைய ஒரு 10 பாயிண்ட் முடிஞ்சுட்டு, அதாவது 10 கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 10 கிளாஸும் சேர்த்து லைவ்ல ஒரு டிஸ்கஷன், அந்த 10 கிளாஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? அதனாலதான் இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வைக்கல. ஏன்னா ஒரே இதுல லென்த்தா பார்த்தோம்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். இல்ல இந்த கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. கரெக்டா JT50ல மொத்தம் 10 வீடியோ முடிஞ்சோன, 10 டாபிக் முடிஞ்சோன 11ஆவதா ஒரு கிளாஸ் நடக்கும். அந்த கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 10 டாபிக்கும் ஒரே நாள்ல ஒரு லைவ் டிஸ்கஷனா ஒன்று இருக்கும். ஓகேவா? அந்த லைவ் டிஸ்கஷன்ல அதுல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அந்த 10 டாபிக் உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுல என்னெல்லாம் கேட்கலாங்கிற மாதிரி லைவ் டிஸ்கஷனை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதை பொறுத்து அடுத்து ஒரு 10 சில 50 அப்படிங்கிறதே 10 5 டைம் நம்ம லைவ் பார்த்துட்டோம் தனித்தனியா அப்படின்னா கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். அடுத்த டாபிக் என்னங்கிறது நான் அப்டேட் பண்றேன். ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.